வீரபத்ர தேவர். சரி, அடுத்த கொஸ்டின். மருதநில நந்தா விளக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல்? பல்லு. அமுதாம்பிகை பிள்ளை தமிழின் ஆசிரியர்? திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் யாருடையது? அடுத்த கொஸ்டின். ராமநாடக கீர்த்தனையின் ஆசிரியர் யார்? அருணாச்சல கவிராயர். திருவொற்றியூர் முருகன் மும்மணி கோவை பாடியது யார்? மறைமலையடிகள். மறைமலையடிகள். வெரி குட். திருவொற்றியூர் முருகன் மும்மணி கோவை. திருவொற்றியூர் ஒருபா வருவது? பட்டினத்தார். வெரி குட். நால்வர் நான்மணி மாலை பாடினது யாரு? சிவபிரகாசர். பெரிய திருமடல் ஆசிரியர் யாரு? சித்தர்களின் சீர்திருத்தவாதி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் எதுக்கடி என்று பாடியவர்? குதம்பை சித்தர். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? சிவவாக்கியர். எந்த வண்ணத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி? கடுவெளி சித்தர். யோக சூத்திரம் ஆசிரியர் யார்? பதஞ்சலி. சரி, இது வச்சு பார்த்திருப்போம். இதுக்கு அடுத்து மதுசா விமலானந்தத்துல இலக்கண உரையாசிரியர்கள் அப்படிங்கிற பகுதியில அடுத்தது நக்கீரர், இளம்பூரணர், சேனாவரையார், பேராசிரியர், நச்சினார்க்கினியர், கல்லாடர், அடியார்க்கு நல்லார், பரிமேல் அழகர், இன்னும் சில நபர்களை பத்தின தகவல்களை நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த பகுதியில பார்க்க போறோம். இப்ப இலக்கண உரையாசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதலாவதாக நக்கீரர். நக்கீரர் அவர் தான் வந்துட்டு இறையனார் களவியலுக்கு உரை எழுதின நபர். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய உரைகள்ல மிகவும் பழமையான உரை எது அப்படின்னா நக்கீரர் எழுதின இறையனார் களவியல் உரைதான். சோ கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. அவர் கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர் அல்லர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் வேறவர், இவர் வேறவர். 8ஆம் நூற்றாண்டைய பாண்டிய கோவை பாடல்கள். பாண்டி கோவை ரொம்ப முக்கியமானது. தஞ்சை வாணன் கோவை நம்பியக பொருள். ஓகேவா? தஞ்சையை நம்பி அந்த படம் பேர் என்ன? 1000ல் ஒருவன். சோ தஞ்சையில வாழலாம் மக்கள் நம்பி வந்திருக்காங்க இல்லையா? அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தஞ்சை வாணன் கோவை நம்பி எழுதியிருக்கிறார். நாற்கவிராச நம்பி எழுதின அகப்பொருள் விளக்கத்திற்கு நூலாக அமைஞ்சிருக்கு. எடுத்துக்காட்டு பாடல்கள் கொடுக்கும். அதே மாதிரி பாண்டி கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இறையனார் களவியல் உரைக்கு அந்த மேற்கோள் பாடல்கள் எல்லாமே அங்க இருக்கு. அப்ப பாண்டிக்கோவை பாடல்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறம் வாழ்ந்தவர் ஆதல் வேண்டும் அப்படிங்கிற கருத்து நமக்கு இருக்கு. கவிதை மாண்புமிகு பீடுடைய நடை. சோ இந்த உரையில தான் முச்சங்கம் பற்றிய முழு விவரம் நமக்கு முதல்ல கிடைச்சிருக்கு. அப்ப பாயிண்ட் நம்பர் 1, இறையனாரால் செய்யப்பட்டதுதான் இறையனார் களவியல். அதாவது இறையனார் அப்படின்னா வந்துட்டு யார சொல்லுவோம் அப்படின்னா இறைவன் சிவபெருமான சொல்லுவோம், சமசுந்தர கடவுளை சொல்லுவோம். அது அந்த நூலுக்கு உரை எழுதினது யாரு? நக்கீர பெருமான். அப்ப இன்று கிடைக்கக்கூடிய நூல்களுள் மிகவும் பழமையான உரையாது நக்கீரர் எழுதின இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இறையனார் களவியல் உரையில் மேற்கோளாக காட்டப்பட்ட நூல் எது? பாண்டிக்கோவை பாடல்கள். அதுக்கப்புறம் கவிதை மாண்புடையது அப்படின்னு நமக்கு தெரியும். முச்சங்கம் பற்றிய முழு விவரமும் முதல் எடுத்தாளப்பட்டுள்ள நூல் யாது? இறையனார் களவியல் உரை. முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இளம்பூரணர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உரை ஆசிரியர்களில் தலைமை சான்றவர் யார்? இவருதான் வந்துட்டு உரையிலேயே இவருடைய உரைதான் பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துக்கு இவருடைய உரைதான் முதல்ல. அதுக்கப்புறம் இவருடைய உரைய தழுவிதான் மத்த ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. அப்ப முழுக்க இவருடைய உரைதான். உரையாசிரியர்களில் தலைமை சான்றவர் யார் அப்படின்னா இளம்பூரணர். தொல்காப்பிய முழுமைக்கும் முதல் உரை வகுத்திருக்கிறார். நன்னூலை மேற்கோள் காட்டக்கூடிய காரணத்தினால இவர் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவருடைய தொன்மையும் உரைத்தன்மையும் கருதி இவர் உரை ஆசிரியர் அப்படின்னே சொல்லலாம். உரையாசிரியர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா இளம்பூரணர். கொஸ்டின் நம்பர் 1 நக்கீரர்.
ஸ்பாட்லயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, திருப்பி மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட் 1 நக்கீரர். யார் இந்த நக்கீரர்? பாயிண்ட் நம்பர் 1 இறையனார் கலவியலுக்கு உரை வகுத்தவர். பாயிண்ட் நம்பர் 2 இன்று கிடைக்கக்கூடிய உரைகளுள் மிகவும் பழமையான உரை இறையனார் கலவியல் உரை. பாயிண்ட் நம்பர் 3 பாண்டிக்கோவை பாடல்களை மேற்கோளாக காட்டப்படக்கூடிய நூல் யாது? இறையனார் கலவியல் உரை. பாயிண்ட் நம்பர் 4 முச்சங்கம் பற்றிய முழு விவரமும் முதலில் சொல்லப்படக்கூடிய நூல் எது? நக்கீரருடைய இறையனார் கலவியல் உரை. அடுத்தது இளம்பொருணர். யார் இந்த இளம்பொருணர்? உரையாசிரியர்களும் தலைமை சான்றவர், தலை. 2வது தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை முதலாக உரை வகுத்தவர். அடுத்தது நன்னூலை மேற்கோள் காட்டுதலால் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமணத்துறவி. தொன்மையும் உரைத்தன்மையும் கருதி உரையாசிரியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெருமைக்குரியவர். அடுத்தது எழுத்ததிகார உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல ரொம்ப சிறப்பு. அதாவது ரொம்ப நேரிய பொருளை எளிய முறையில தெளிவுபட வகுத்தும் தொகுத்தும் வடமொழி கலப்பில்லாம ரத்தின சுருக்கமாக இவருடைய உரை இருக்கு. இதை தாண்டி வேண்டிய விவரங்கள், தேவையான மேற்கோள்கள் எல்லாமே இருக்கு. தமிழ் மரபினை தழுவி செல்லக்கூடியது 40 நூல்களில் இருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது, ரொம்ப முக்கியம். இறையனார் கலவியல் உரையில 40 நூல்கள்ல இருந்து மேற்கோள் காட்டிருக்காங்க. இவரை வழிகாட்டியாக வச்சுதான் மற்ற உரையாசிரியர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்கிறத முன்னாடியே சொல்லியாச்சு. அடுத்து பேராசிரியர். இப்ப தொல்காப்பியம் பொருளதிகாரம் முழுமைக்கும் பேராசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொருளதிகாரம் தான் இருக்கிறதுல கடினமானது. இப்ப அந்த பேராசிரியர் என்ன பண்ணிருக்காரு? கடினத்தன்மை வாய்ந்த உரையையும் நமக்கு பேராசிரியர் தான் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப தொல்காப்பியம் பொருளதிகாரம் முழுமைக்கும் உரை எழுதியவர் பேராசிரியர். இந்த மெய்ப்பாடு, உவமையியல், செய்யுளியல், மரபியல் இந்த கடைசி 4 இயல்களுக்கு இவருடைய உரை கிடைச்சிருக்கு. அப்ப முதல்ல மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 இயல்கள். முதல் 4 கடைசியில இருக்கக்கூடிய 4 இயல்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உரை கிடைச்சிருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய 5 இயல்களுக்கு உரை கிடைக்கல. வேற எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் இவர் உரை எழுதியிருக்கிறாரு? குறுந்தொகையில 380 பாடல்களுக்கும் திருக்கோவையாருக்கும் அவர் உரை எழுதியிருக்கிறாரு. இவருடைய உண்மையான பெயர் தெரியல. மதுரை ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ஆசிரியர் யாவரினும் சிறந்து விளங்கக்கூடிய காரணத்தினாலதான் இவருக்கு பேரு பேராசிரியர். ரொம்ப முக்கியம். சோ இதை தாண்டி தகுந்த மேற்கோள், தகுந்த நுட்பமான விளக்கம், வரலாற்று குறிப்பை கொண்ட ஒரு நூல் அப்படின்னா இவருடைய நூலா இருக்கலாம். சோ தடைவிடை கூறி தர்க்க ரீதியில அமையக்கூடியது, அதாவது கேள்வி கேட்டு பதில் இந்த மாதிரி தர்க்க ரீதியில அமையக்கூடியது. தண்டி அலங்காரத்தை மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னா பேராசிரியர். அதனால 13ஆம் நூற்றாண்டு. ஏற்கனவே நன்னூலை மேற்கோள் காட்டியவர் யார் அப்படின்னா இளம்பொருணர். தண்டி அலங்காரத்தை மேற்கோள் காட்டினவர் யார் அப்படின்னா பேராசிரியர். சோ பேராசிரியர் கையில தடிய கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பாரு அப்படின்னு கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ ஸ்பாட்ல நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். நக்கீரர். பாயிண்ட் நம்பர் 1 இறையனார் கலவியல் உரைக்கு உரை வகுத்தவர். பாயிண்ட் நம்பர் 2 இன்று கிடைக்கக்கூடிய உரைகளில் மிகவும் பழமையான உரை. பாயிண்ட் நம்பர் 3 இவர் கடைச்சங்க புலவர் அல்லர். சோ பாயிண்ட் நம்பர் 4 இவர் வந்துட்டு இந்த நூல் பாண்டிக்கோவை பாடல்களை மேற்கோளாக எடுத்தாளப்பட்டிருக்கு. இதை தாண்டி பாயிண்ட் நம்பர் 5 வந்துட்டு முச்சங்கம் பற்றிய முழு விவரமும் முதல்ல சொல்லப்படக்கூடிய நூல். நெக்ஸ்ட் இளம்பொருணர். உரையாசிரியர்களில் தலைமை சான்றவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம இளம்பொருணர். தொல்காப்பியம் முழுமைக்கும் முதல் உரை எழுதியிருக்கிறாரு. நன்னூலை மேற்கோள் காட்டுனதுனால 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சமண சமய துறவின்னு சொல்றாங்க. இவருடைய கொள்கையும் உரைத்தன்மையும் கருதிதான் இவருக்கு என்ன பெயர்? உரை ஆசிரியர் அப்படிங்கிற பெயர் உண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 40 நூல்கள்ல இருந்து மேற்கோள் காட்டி இருக்கிறாரு பேராசிரியர். பொருளதிகாரம் முழுமைக்கும் உரை. அதுல நமக்கு கிடைச்சிருக்கிறது 4 இயல்களுக்கு மட்டும். என்னென்ன? மெய்ப்பாடு, உவமை, செய்யுள், மரபு. இந்த 4 இயலுக்கு மட்டும்தான் உரை கிடைச்சிருக்கு. இதை தாண்டி வேற எதுக்காவது உரை எழுதியிருக்கிறாரு. எந்தெந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாரு? குறுந்தொகை 380 பாடல்களுக்கு, திருக்கோவையாருக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. மதுரை ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ஆசிரியர் யாரு? எல்லா ஆசிரியர்களையும் சிறந்து விளங்குறதுனாலதான் அவருக்கு பேரு பேராசிரியர். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சது தண்டி அலங்காரத்தை மேற்கோள் காட்டுவதாக சொல்லியிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியை சார்ந்தவராக இருக்கலாம். தடைவிடை கூறி தர்க்க ரீதியாக இவருடைய நூல் அமைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சிறந்த உரையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சேனாவரையர். ரொம்ப முக்கியம். சேனாவரையர் அப்படின்னாலே ஆற்றூர், திருநெல்வேலி மாவட்ட ஆற்றூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர். படைத்தலைவர். சேனம் அப்படின்னா படை அப்படின்னு அர்த்தம். அப்ப படைத்தலைவர். வடமொழியிலும் புலமை மிக்கவர். சொல்லுக்கு திட்ப நுட்பம் செறிந்து சிறந்த உரை செஞ்சிருக்கிறார். சொல்லுக்கு சேனாவரையம்னே சொல்லுவாங்க. சோ அப்ப 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. சைவர், இலக்கண இலக்கிய பயிற்சி மிக்கவர்னு சொல்லலாம். இளம்பூரணர் சமண சமய துறவி. பேராசிரியர் எந்த இதுன்னு சொல்லல. அதே இவர் வந்துட்டு சேனாவரையரை பொறுத்த வருஷம் நம்ம என்ன சொல்லலாங்க? சைவர்னு சொல்றாங்க. இலக்கண இலக்கிய பயிற்சி மிக்கவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
அதாவது முன்னைய உரைகள்ல இவருக்கு முன்பாக எழுந்த உரைகள் அத்தனையும் மறுத்து சொல்லக்கூடிய நபர். இருந்தாலும் சில சில இடங்கள்ல தமிழின் தன்மைக்கு பொருந்தாத வகையில வடமொழி இலக்கண நெறிகளை நற்றமிழுக்கும் பொருத்தி காட்டக்கூடிய இயல்பினை கொண்டவராக இருக்கிறார். இவரும் சேனாவரையாரும் சிவஞான முனிவரும் வடநூல் கற்று உணர்ந்தவர்கள். அதனாலதான் சிவஞான முனிவர் என்ன சொல்லியிருக்கிறார், வடமொழி இலக்கண நெறிகளை நற்றமிழுக்கும் பொருத்தி காட்டுகின்றனர் அப்படின்னு அத மத்தவங்க சொல்றாங்க. அதுல சிவஞான முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வடநூர் கடலை நிலை கண்டறிந்த சேனாவரையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின். சோ இன்னொரு என்ன பொருள் அனைத்தும் தோன்ற ஆசிரியர் கருத்துணர்ந்துரைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இன்னொரு அன்ன பொருள் அனைத்தும் தோன்ற ஆசிரியர் கருத்துணர்ந்துரைப்பர் அப்படின்னு சொல்லி எழுதி இவரை புகழ்ந்திருக்கிறார். சிவஞான முனிவர் வடநூர் கடலை நிலை கண்டறிந்த சேனாவரையார் அப்படின்னு சொல்லி எழுத்ததிகாரத்திற்கும் உரை செய்வாராக மாறி இருக்கிறாரு. அந்த கொஸ்டினும் முக்கியம். இத சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இலக்கண இலக்கிய பயிற்சி மிக்க உரையாசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இளம்பூரணர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. பேராசிரியர் பொருளதிகாரம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. ஆனா எது மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு, கடைசியில இருக்கக்கூடிய 4 இயல்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய 5 இயல்களுக்கு நமக்கு கிடைக்கல. சேனாவரையர் என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லுக்கு மட்டும் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வடமொழி கருத்துக்களை தமிழுக்கு உட்படுத்தி சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால சிவஞான முனிவர் என்ன சொல்லியிருக்கிறார், வடநூர் கடலை நிலை கண்டறிந்த சேனாவரையார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நச்சினார்க்கினியர். அதே மாதிரி இளம்பூரணர் எந்த சமணம், சமண சமயம். சேனாவரையார் படைத்தலைவன் நிலையா, படைத்தலைவனாலே சிவன் திருநீர் அணிஞ்சிட்டு போவான்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க, சைவம். நச்சினார்க்கினியர் மதுரையில பரத்வாச கோத்திர அந்தன மரபுள் பிறந்தவர். சோ அந்தனர் ரொம்ப முக்கியம். சைவர் நச்சினார்க்கினியரும் சைவர், சேனாவரையாரும் சைவர். சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதி சமணராக மாறி இருக்கிறார். எத்தனை முறை உரை எழுதியிருக்கிறார்? 2 முறை உரை எழுதியிருக்கிறார். பல நூல்களுக்கும் உரை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாம். தொல்காப்பியம், 10 பாட்டு, கலித்தொகை, சீவக சிந்தாமணி, குறுந்தொகையில இறுதி 20 பாடல்கள் ஆகியவற்றிற்கு உரை கிடைச்சிருக்கு. காலம் 14ஆம் நூற்றாண்டு. விரிவும் விளக்கமும் உடையது இவருடைய உரைன்னு சொல்லலாம். இன்றியமையாத தருவாயில சொற்பொருளும் இலக்கண குறிப்பும் கொண்டுள்ளது. இதை தாண்டி தெளிவான விளக்கம், உயர்ந்த நடை, இதெல்லாம் இவருடையது. சேனாவரையார் போன்றவரை கண்டித்து உரை எழுதி செல்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். முன்னைய உரைகளை நயமாக திறம்பட மறுக்கக்கூடிய ஒரு சேனாவரையார். ஆனா சேனாவரையார் உரையவே மறுக்கக்கூடியது, கண்டித்து எழுதக்கூடியது இவருடைய உரை. உச்சிமேல் புலவர் கொள் நச்சினார்க்கினியர் அப்படின்னு சிறப்புக்குரியவர் இவரு. பாடலை நீட்டி மடக்கி கூட்டி பொருள் கூறுவது இவருடைய போக்கு. எங்க எது தேவையோ அந்த வரிய முன்னாடியும் பின்னாடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கவலையும் இல்லாம ஒடிச்சு சேர்த்துக்குவார். 4வது வரிய 3வது வரியில கொண்டு வந்து வைப்பார், 1வது வரிய 2வது கேட்டா இப்படிதான் பொருள் வருது. சோ ஒரு சில பாடல்கள்லாம் ஆற்று நோக்காக வரும், ஒரு சில இதெல்லாம் பருந்தின் வீழ்வு போல வரும். சூத்திரத்தினுடைய பொருள் பார்க்கும்போது இந்த பொருள்கோள்னாலே உங்களுக்கு தெரியும் பொருளை எப்படி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த அது என்ன சொல்றது, ஊஞ்சல் ஆடுறது மாதிரி நடுவுல இருந்து முன்னாடியும் பின்னாடி போய் பொருள் கொடுக்கக்கூடியது விற்பூட்டு பொருள்கள். சோ வில்லுல கடைசியில இருக்கக்கூடியது முதல்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பொருள் கொள்ளக்கூடியது. சோ இந்த மாதிரி நிறைய பொருளை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இவருக்கு தேவையான இடத்துல எந்த பொருள் இருக்கோ அதை ஒடிச்சு கொண்டுட்டு வந்து சேர்த்து பொருளை கொடுத்துருவார். பாட வேதங்களையும் குறிச்சிருக்கிறாரு. இதை தாண்டி ஐரோப்பிய உரை விளக்கம் போன்று இவருடைய உரை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற சிறப்பு இவருக்கு உண்டு. அப்ப பேராசிரியர் யார்? பேராசிரியர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதல, பொருளதிகாரம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறார். மெய்ப்பாடு, உவமை, செய்யுள், அதுக்கு அடுத்தது மரபியல், இந்த 4 இயல்களுக்கு மட்டும் இவருடைய உரை கிடைச்சிருக்கு. வேற எதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு? 380 பாடல்களுக்கு குறுந்தொகைக்கு உரை எழுதியிருக்கிறாரு. அப்ப மிச்சம் 20 பேலன்ஸ் பாக்கி யார் எழுதியிருக்கா? நச்சினார்க்கினியர் எழுதியிருக்கிறார். திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் யார்? பேராசிரியர். அதாவது இலக்கணமும் இலக்கியமும் 2மே சொல்லக்கூடியது. பேராசிரியர் கொஞ்சம் பக்திமான், நெத்தி நிறைய பட்டையை போட்டுவிட்டு திருக்கோவையார் எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ சேனாவரையார் திருநெல்வேலி மாவட்டம், ஆற்றூர், சைவர். இலக்கண இலக்கிய பயிற்சி அப்படின்னு அர்த்தம். வடமொழி திறமை, சொல்லுக்கு சேனாவரையாருங்கிற அளவுக்கு திட்பநுட்பமான உரை ரொம்ப முக்கியம். வடநூர் கடலை நிலை கண்டறிந்த சேனாவரையார் அப்படின்னு எழுத்ததிகாரத்திற்கு உரை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு நச்சினார்க்கினியர். மதுரையில பரத்வாச கோத்திர அந்தனர் மரபுல பிறந்திருக்கிறாரு, சைவர். சிந்தாமணிக்கு உரை எழுதி சமணராக மாறி இருக்கிறாரு. பல நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. என்னென்ன நூலுங்கிறது ரொம்ப முக்கியம். தொல்காப்பியம், 10 பாட்டு, ஃபர்ஸ்ட் அப்படியே இலக்கணம், அடுத்தது 8 தொகை, 10 பாட்டு. ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம், இலக்கணம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது சங்க இலக்கியம். சங்க இலக்கிய காப்பியங்கள்ல சீவக சிந்தாமணிக்கு மட்டும் உரை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். சேனாவரையார் போன்றோரை கண்டித்து உரை எழுதி சொல்லக்கூடியவர் யார்? நச்சினார்க்கினியர். நச்சுன்னு அதாவது சிம்பிளா சொல்லிடுவார். தேவையான இடங்கள்ல பொருளை
அங்கங்க மாத்தி எழுதி கரெக்டா 4 வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டு போயிருவார். தேவையில்லாம கசகசன்னு பேச மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஐரோப்பியர்கள். சோ ஆங்கிலேயர்கள், மேலை நாட்டவர்கள் அந்த மாதிரிதான். எதையுமே வழவழன்னு பேச மாட்டாங்க. சோ நம்மளுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த சுத்தி காது தொடுற மாதிரி இருக்கும். ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட்டா சொன்னாலும் ரொம்ப ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருவாங்க. சோ அதனால அவங்களுடைய உரை விளக்கம் மாதிரி இவருடைய உரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்லாடர், தெய்வச்சிறையார். சோ இவங்க தொல்காப்பிய உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. புறநானூறு, பதிற்று பத்து, ஐங்குறுநூறு இதுக்குமே உரைகள் நிறைய இருக்கு. கல்லாடர், தெய்வச்சிலையார் இவங்க எல்லாரும் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்காங்க. இதை தாண்டி புறநானூறு, பதிற்று பத்து, ஐங்குறுநூறு இதுக்கும் உரை இருக்கு. ஆனா எல்லாமே பழைய உரையா இருக்கு. சிலப்பதிகாரத்திற்கு அரும்பத உரை அப்படிங்கிற ஒரு உரை இருக்கு. இயற்றியவர் பெயர் தெரியல. ஊர் நிரம்பையூர், வாழ்ந்த இடம் திருவாரூரை அடுத்து தீபங்குடி. நிரம்பையர் காவலர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. யாருக்கு உண்டு? அரும்பத உரை இருக்கு. அப்ப சிலப்பதிகாரத்திற்கு உரை உண்டு. பத உரை, அதாவது அரும்பத உரை, அருமையான சொற்களுக்கு பொருள் கொடுக்கக்கூடியது. இயற்பெயர் நமக்கு தெரியல. அவருடைய அந்த சொல்லுக்கு அடிப்படையாக வைத்து அவருக்கு பெயர் இருக்கு. ஊர் எந்த ஊரு? நிரம்பையூர் அப்படிங்கிற ஊர். வாழ்ந்த இடம் திருவாரூரை அடுத்து தீபங்குடி. ரொம்ப முக்கியம். தீபங்குடி அருங்கல வயத்தார் அப்படின்னு ஒரு நூல். யார் என்ன நூல் எழுதியிருக்காங்க? தீபங்குடி புரியல. அருங்கலச்செப்பு. அந்த தீபங்குடியை சார்ந்தவர். நிரம்பையர் காவலர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு உண்டு. நிரம்பையர், அது ரொம்ப முக்கியம். எனக்கு மறந்து போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அரும்பதம் அப்படின்னா அருமையான சொற்கள். சொற்கள் நிரம்பி வழியுது. அத நிறைய பேர் காவல் காக்குறாங்க அழியாம. அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தின் உரையாசிரியர் இவருமே. காணல் வரி நீங்களாக முதல் 19 காதைகளுக்கு மட்டுமே இவருடைய உரை கிடைச்சிருக்கு. 30 காதைகள். அதுல முதல்ல கவுண்டிங் பண்ணீங்கன்னா அந்த காணல் வரியை நீக்கிட்டு மிச்சம் 19 காதைகளுக்கு மட்டும் இவருடைய உரை இருக்கு. சில இடங்கள்ல பதவுரையும், சில இடத்துல பொழிப்புரையும், இன்றியமையாத இடங்கள்ல இலக்கண குறிப்பும், ஏற்ற இடங்கள்ல முத்தமிழ் பகுதிகளும் கொண்டு எதுகை மோனையோடு அமையக்கூடியது இவருடைய உரை. விசேட உரையோடு விரிவாக அமையக்கூடியது. மேற்கோள் இந்த நூலிலிருந்து எடுத்தாளப்படுவது அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. சோ இவருடைய உரை ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே நிறைய பழைய காலத்துல வந்துட்டு இந்த நூல்ல இருந்துதான் நான் இந்த நூலை எடுத்து காட்டியிருக்கேன்னு யாரும் குறிப்பு சொல்லல. ஆனா இவர் காட்டியிருக்கிறார். ஜோதிட குறிப்புகள் தெரியுது. 60க்கும் மேலான நூல்கள் மேற்கோளாக காட்டியிருக்காங்க. மறைந்து போன இசை நாடக தமிழ் நூல்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நல்ல ஒரு டேலண்டடான பர்சன். ஏன்னா வந்துட்டு இசை தமிழ், நாடக தமிழ், இயற்றமிழ், முத்தமிழ கற்றுணர்ந்தவர்களால மட்டும்தான் சிலப்பதிகாரத்தை கையாள முடியும். மறைந்து போன இசை நாடக தமிழ் நூல்களை இவருடைய உரையால நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல செந்தமிழ் நலம் சான்றது அப்படின்னு சொல்லலாம். கலிங்கத்து பரணி மேற்கோள் காட்டிய காரணத்தினால இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவரை போற்றி பிறந்தவன் பொப்பண்ண காங்கேயன் என்னும் கன்னட அரசன். யாரு? அடியாருக்கு நல்ல பொப்பண்ணன். சோ பொப்பண்ணன், பொம்மையை தொட்டா பொப்பை பொம்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ தொட்டா அண்ணன் அடிப்பான். ஓகேவா? பொப்பண்ணன் காங்கேயன் அடியாருக்கு நல்லார். அல்லது காங்கேயம் காளைய அடிமையா நடத்துறது, அடிக்கிறது, அப்படி கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவரை போற்றி பிறந்தவன். 1. கலிங்கத்து பரணிய மேற்கோள் காட்டியவன். ரொம்ப முக்கியம். அடியாருக்கு நல்லார். அடுத்தது பரிமேல் அழகர். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நக்கீரர். நக்கீரர் யாரு? முதலில் உரையில் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய உரைகளில் மிகவும் பழமையான உரை யாருடையது? நக்கீரருடையது. இறையனார் களவியல் உரையில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ள நூல் யாது? பாண்டிக்கோவை. வெரி குட். இந்த நக்கீரர் உரையில எவற்றை பற்றிய குறிப்புகள் முதல்ல காணப்படுகிறது? உரையாசிரியர்களே தலைமை சான்றவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? இளம்பூரணர். தொல்காப்பியம் எந்த அதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்கிறார்? முழுமைக்கும் உரை எழுத தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? இளம்பூரணர். இளம்பூரணர் எந்த நூலை மேற்கோளாக தன்னுடைய உரையில காட்டியிருக்கார்? நன்னூல் மேம். தண்டி அலங்காரத்தை மேற்கோளாக காட்டிய உரையாசிரியர் யார்? பேராசிரியர். தடி தண்டி. ஆசிரியர் எப்பவுமே கையில தடியும் தண்டியும் வச்சுட்டு வருவார் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணியை மேற்கோளாக காட்டியவர் அடியாருக்கு நல்லார். மறந்து போயிடுச்சா? மறக்குதா? கலிங்கத்து பரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கலிங்கத்து பரணியாலே போர்னாலே அடிதடி. அப்ப அடியாருக்கு நல்லார். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறக்காது. அடுத்தது பேராசிரியர் குறுந்தொகைக்கு பாடல் எழுதியிருக்காங்க. எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க?
380 மேம். 380 பாடல்கள். தாண்டி வேற எந்தெந்த நூல்களுக்கு பேராசிரியர் உரை எழுதியிருக்கிறார்? திருக்கோவையார். திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருக்கிறார். Very good. இவருடைய உரை எப்பேற்பட்ட தன்மை கொண்டது? தடைகளை கூறி தர்க்க ரீதியில் அமையக்கூடியது. அதாவது ரெண்டு பேரும் வந்துட்டு நீங்க கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல, நான் கேள்வி கேட்க இது தப்புன்னு நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்க, அந்த மாதிரியான ஒரு வகையில வரக்கூடியதற்கு பெயர் தான் என்னது? சேனாவரையாருடைய உரை. அப்படி ஞாபகத்துல வச்சுக்க. தர்க்க ரீதி. அடுத்த கொஸ்டின். சேனாவரையாரை கண்டித்து உரை எழுதி சென்ற ஆசிரியர் யார்? நச்சினார்க்கினியர் மேம். நச்சினார்க்கினியர். சேனாவரையார் போன்றோரை கண்டித்து உரை செய்த உரையாசிரியர். ஏன்னா சேனாவரையார் சொல்றது சரியில்லை அப்படின்னு நச்சுன்னு சொல்லிட்டு போறாரு நச்சினார்க்கினியர். முன்னைய உரைகள் நயமாக திறம்பட மறுப்பவர் யார்? சேனாவரையார். சேனாவரையார். சோ தொல்காப்பிய உரையாசிரியர்கள்ல இதை தாண்டி வேற யார் யார் இருக்கா? கல்லாட, தெய்வச்சிலையார். சோ இவங்க எல்லாம் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். அடியாருக்கு நல்லார் எந்த நூலுக்கு உரை எழுதி இருக்கிறாரு? சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதி இருக்கிறாரு. சிலப்பதிகாரத்துல எந்த ஏழ்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு? மொத்தம் 30 காதைகள். அதுல வந்துட்டு முதல் 19 20 முதல் 19 காதைகளுக்கு மட்டும்தான் உரை கிடைச்சிருக்கு. அதுவுமே வந்துட்டு காணல் வரி நீங்களாக நமக்கு உரை கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியம். இவருடைய உரை பொழிப்புரை, பதவுரை, இலக்கண குறிப்பு இதெல்லாமே இருக்கு. இதை தாண்டி வேற என்னென்ன கொடுத்திருக்காங்க? விசேட உரையோடு விரிவாக அமையக்கூடியது. அதே மாதிரி ஜோதிட குறிப்புகள், 60க்கு மேலான நூல்களினுடைய மேற்கோள், மறைந்து போன இசை நாடக தமிழ், அதை தாண்டி கலிங்கத்து பரணி மேற்கோள். இதெல்லாமே இவருடைய நூலினுடைய சிறப்பு. இவர் ஆதரிச்சவர் யாரு? பொப்பண்ண காங்கேயன் அப்படிங்கிற கன்னட அரசர். அடுத்தது பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை வகுத்தவர். பரிபாடலுக்கும் பரி மறக்கவே கூடாது. பரிமேலழகர் திருக்குறளுக்கு மிகச்சிறந்த உரை பரிமேலழகர் உரை. பரிபாடலுக்கும் பரிமேலழகர், திருக்குறளுக்கு உரை பரிமேலழகர். திருமுருகாற்றுப்படைக்கும் உரை கண்டதாக நமக்கு தெரியுது. 11 உரையில 10 பேருடைய உரையில இவருடைய உரை தான் பெஸ்ட். அதுதான் ஏற்றம் சான்றதாக எண்ணப்படுகிறது. நூலில் பாரித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரிவித்த உரையாமோ என்ற தொண்டை மண்டல சதக செய்யுள் கொண்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நூலிர் பாரித்த, இந்த இடத்துல பரித்தன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு சில நூல்ல பாரித்தன்னு கொடுத்திருப்பாங்க. நூலிர் பாரித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரித்த உரையாமோ என்று தொண்டை மண்டல சதக செய்யுள் கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவருடைய உரை சொற்செட்டும் தருக்க முறையிலும் அமையக்கூடியது. இவரும் தர்க்க ரீதியாக உரை எழுதியவர் தான். திட்ப நுட்பம். மேற்கோள் செயற்களை உரைநடையிலேயே தந்துடுறாரு. மேற்கோள் செய்யுள்னா பாடல் வரிகள்ல தான் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்றாரு? உரைநடையிலேயே கொடுத்துறாரு. சொற்களுக்கு ஏற்ற பொருள் உரைத்து வரம்பு கட்டி இலக்கணம் வகுப்பதுல வல்லவர். ஏற்ற இடங்கள்ல இலக்கண குறிப்பு சொல்றாரு. வடமொழி கருத்தை ஒட்டி சிற்சில போது தமிழ் மரபுக்கு மாறாக உரை வகுக்கக்கூடிய ஒரு தன்மை இவருக்கு இருக்கு. ரொம்ப முக்கியம். சோ காஞ்சி உலகளந்த பெருமாள் கோவில் அர்ச்சகர் மரபை சார்ந்தவர். இவர் ஒரு வைணவர் அப்படின்னு சொல்றாங்க. வடமொழி கருத்தை ஒட்டி சிற்சில தருவாயில தமிழ் மரபுக்கு மாறாக உரைக்கக்கூடியவர் இவரு. இவரும் சரி, வேற யார்? வடநூர் கடலை நிலை கண்டுணர்ந்த சேனாவரையரும் சரி, சிவஞான முனிவரும் சரி, இவங்க எல்லாம் யாருக்கு ஆதரவாளர்கள்? வடமொழிக்கு ஆதரவாளர்கள். அதனால பெருவாரியாக வடமொழி கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில எழுதக்கூடியவங்க. தொல்காப்பிய பாயிரத்திற்கும் தொல்காப்பியம் பாயிரம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம்னு ஒரு பாயிரம் பாடுவாங்க, தொடங்கி இருப்பாங்க. சோ அந்த பாயிரத்திற்கும் முதல் சூத்திரத்திற்கும் சிவஞான முனிவர் விளக்கமான உரை எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியம். சிவஞான போதம் அப்படிங்கிற நூலுக்கு யார் சிவஞான போதம் எழுதியிருக்காங்க? மெய்கண்டார். மெய்கண்டார். சிவஞான போதத்திற்கு வழிநூல் யாது? சிவஞான சித்தியார். சார்பு நூல் யாது? வெரி குட். சிவபிரகாசம். சிவபிரகாசம். வெரி குட். மறக்கல. சோ சிவஞான போதம், சிவஞான போதத்தினுடைய ஆசிரியர் யார்? மெய்கண்டார். மெய்கண்டார். சிவஞான சித்தியாரின் ஆசிரியர் யார்? அருள்நந்தி சிவாச்சாரியார். சிவபிரகாசத்தின் ஆசிரியர் யார்? உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார். முதல் நூல் சிவஞான போதம், வழிநூல் சிவஞான சித்தி, சார்பு நூல் சிவபிரகாசம். முதல் நூல் சிவ ஞானம்னு எடுத்துக்கிட்டாலே மெய்ஞானம். அப்ப மெய்கண்டார். சிவஞான சித்தி, சித்தி அப்படின்னாலே நமக்கு நந்தி, அருள் நந்தி சிவாச்சாரியார். சிவபிரகாசம், சிவபிரகாசம்னாலே உமா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உமாதேவி சிவன், சிவனும் உமாவும். அப்ப உமாதேவி சிவபிரகாசம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகேவா?
அப்ப இந்த சிவஞான முனிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தொல்காப்பிய பாயிரத்திற்கும் முதல் சூத்திரத்திற்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறார். சிவஞான போதத்திற்கு மாபாடியம் அப்படிங்கிற ஒரு பேருரையை செஞ்சிருக்கிறார். நன்னூலுக்கு முதல்ல உரை கண்டவர் யார்? மயிலைநாதர். ரொம்ப முக்கியம். அவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் தான். விருத்தி உரை ரொம்ப விரிவாக உரை கொடுத்தவர் யார்? சங்கர நமசிவாயர். காண்டிக உரை கொடுத்தவர் யார்? ஆறுமுக நாவலர். இதெல்லாமே உங்களுக்கு நன்னூல்ல படிப்பீங்க. அப்ப தொல்காப்பியம் பாயிரத்திற்கும் முதல் சூத்திரத்திற்கும் முனிவர் கொடுத்திருக்கிறார். எந்த முனிவர்? சிவஞான முனிவர். அடுத்த சிவஞான போதத்திற்கு மாபாடியம் என்ற பேருரை கொடுத்தவர். சிவஞான போதம்னா மெய்கண்டார் எழுதியிருக்காருன்னு தெரியும். அதுக்கு பேருரை எழுதியிருக்கிறார். அடுத்தது சிவஞான முனிவர் தான் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது நன்னூலுக்கு முதல் உரை கண்டவர் யாரு? மயிலைநாதர். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆசிரிய விருத்தத்துல உரை எழுதினது யாரு? ஆண்டிப்புலவர். ஓகே, நெக்ஸ்ட் இத தாண்டி சங்கர நமசிவாயர் விருத்தி உரை. சோ சங்கர் அப்படின்னாலே விரிவா நமக்கு பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ். சங்கர நமசிவாயர் விருத்தி உரை. காண்டிகை உரை ஆறுமுகம் பத்த சமகாண்டாவா. காண்டிகை உரை ஆறுமுக நாவலர். குரலுக்கு உரை கண்டவர்கள்ல மணக்குடவர், காளிங்கர், பரிமேலழகர் இவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. 10 பேர் உரை கண்டிருக்காங்க. அதுல ஒரு சில பேர். வீரசோழியத்திற்கு உங்களுக்கு தெரியும். வீரசோழியத்தின் ஆசிரியர் புத்தமித்திரனார். 5 இலக்கணங்களை முதலாக சொல்லக்கூடிய நூல் இது. வந்துட்டு இதை வந்து முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சீவை தாமோதரன் பிள்ளை. 1881 இதுல பதிப்பிச்சிருப்பாரு. இதெல்லாமே நீங்க அங்கேயே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. வியாபரங்களம் காரிகை இரண்டிற்கும் குணசாகரர் உரை எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும். 10ஆம் நூற்றாண்டு சமணர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காலகட்டத்தை நமக்கு கணிக்கிறாங்க. இளம்பூரணர், பேராசிரியர், சேனாவரையார், நச்சினார்க்கினியர், கல்லாடர், தெய்வச்சிலையார், அடியார்க்கு நல்லார், பரிமேலழகர் மற்றும் சிலர் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். 10 கேள்வி அப்படி பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணுங்க. திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் யார்? சேனாவரையார் போன்றோரை கண்டித்து உரை எழுதிய உரையாசிரியர் யார்? கலிங்கத்து பரணியை மேற்கோள் காட்டியவர் யார்? களியடி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஊர் நிரம்பையூர் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்த உரையாசிரியர் யார்? அரும்பத உரைக்காரர். அடுத்த கொஸ்டின். செய்யுட்களை உரைநடையிலேயே கொடுத்தவர். மேற்கோள் செய்யுளை உரைநடையில் கொடுத்த உரையாசிரியர் யார்? அப்படியா? அப்படியா? பரிமேலழகர் இல்லையா? பரிமேலழகர். மேற்கோள் செய்யுட்களை உரைநடையிலேயே தந்தவர் யாரு? பரிமேலழகர். அடுத்த கொஸ்டின். இலக்கண இலக்கிய பயிற்சி மிக்கவர் யார்? சேனாவரையார். இலக்கண இலக்கியம் இரண்டிற்கும் உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். எந்த மரபை சார்ந்தவர்? சைவர், வைணவர், அந்தனர், சமணர்? சைவர். இளம்பூரணர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமணர். வெரி குட். நன்னூலுக்கு முதல்ல உரை எழுதியவர் யார்? மயிலைநாதர். பரிமேலழகர் எந்தெந்த நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்? பரிபாடல், திருக்குறள், பரிபாடல், திருமுருகாற்றுப்படைக்கும் உரை கண்டதாக தெரிகிறது. சரி. நூலில் பாரித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரித்த உரையாமோ? யாருடைய கூற்று? தொண்டை மண்டல சதகம். சரி, அடுத்த கொஸ்டின். உரையாசிரியர் என்ற பெருமைக்குரியவர்? நன்னூலை மேற்கோள் காட்டிய உரையாசிரியர்? இளம்பூரணர். 380 பாடல்களுக்கு உரை எழுதியவர்? பேராசிரியர். குறுந்தொகை 20 கடைசி 20 பாடல்களுக்கு உரை எழுதியது? பாடலை நீட்டி மடக்கி ஒடித்து கொண்டு கூட்டி பொருள் கூறக்கூடிய இயல்பு எந்த உரையாசிரியரிடம் காணப்படுகிறது?
கண்டிப்பா திருப்பி ஒரு தடவை பாருங்க, மனப்பாடம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 4 முறை இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே ஃபிங்கர் டிப்ல ஆயிடும். அடுத்தது பிரபந்த உரையாசிரியர். 14, 15வது நூற்றாண்டுகள்ல 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு வைணவ ஆசிரியர்கள் மணிப்பிரவாள நடையில உரைகள் கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த வகையில ஆள வந்தார். சோ இந்த உரைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், வியாக்கியாயனங்கள். சோ ரொம்ப வியாக்கியாயனம் பேசாத அப்படின்னா விரிவாக பேசாத, ஒரு விஷயம் புரியாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கமாக உரை கொடுத்திருக்காங்களே, அதனாலதான் அந்த வியாக்கியாயனங்கள். அதனாலதான் நம்ம இன்னைக்குமே அந்த பேச்சு மொழி சொற்கள் ஓவரா வியாக்கியானம் பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப ஆள வந்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியை சார்ந்தவர். வீர நாராயணபுரத்தில் பிறந்தவர். திருவாய்மொழிக்கு முதல்ல உரை எழுதியவர். ரொம்ப முக்கியம், பிள்ளான் பெயராலேயே அதாவது இதனுடைய உரை வழங்கி வருகிறது. 11ஆம் நூற்றாண்டு, வீர நாராயணபுரம், திருவாய்மொழிக்கு முதல்ல உரை கொடுத்தவர் பிள்ளான். அவருடைய பெயராலேயே வழங்கி வரக்கூடிய உரை. இந்த கொஸ்டின் நமக்கு எப்படி ஞாபகத்துல, இதுல மேக்சிமம் நமக்கு மறந்துரும். ஆள வந்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வீரம், ஆள வந்தவன் வீரமா இருப்பான். வீர நாராயணபுரம். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் ஆள வந்தார் அப்படிங்கும் போது ஆள வந்தவன் வாய்மொழி பேசுவான். ஃபர்ஸ்ட் திருவாய்மொழி, திருவாய்மொழிக்கு முதல்ல உரை ஆள வந்தான். அப்ப பிள்ளான் பெயராலே ஆள வந்தான். நம்மள ஆள வந்தவன் நம்மளுடைய பிள்ளை. நம்ம பிள்ளை பெயர்லயே வச்சிருக்கோம். சோ பிள்ளான் பெயரால வழங்கி வருகிறது. திருக்குறுகை பெருமான் பிள்ளை. இதை எடுத்துக்கிட்டா திருவாய்மொழிக்கு வாய்வழி மொழியாக வழங்கி வந்த 6000 படியினை இயற்றியவர். ரொம்ப முக்கியம். 13ஆம் நூற்றாண்டினர் 6000 படி என்பது 6000 கிரந்தங்களை கொண்டது. ஒரு கிரந்தம் ஒற்றொழிந்த 32 எழுத்துக்கள். படி அப்படிங்கிறது ஒரு அளவைன்னு உங்களுக்கு தெரியும். திருவாய்மொழிக்கு வாய்மொழியாக வழங்கி வந்த உரை 6000 படி. அந்த 6000 படியை இயற்றியவர் யாரு? திருக்குறுகை பெருமாள் பிள்ளை. அப்ப இந்த இடத்துல குரு, அந்த குருவை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 6000 குரு 6000 கேக்குறாங்க. 13ஆம் நூற்றாண்டு 6000 படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். படி அப்படின்னா அதாவது 6000 கிரந்தங்கள். ஒரு கிரந்தம் ஒற்றொழிந்த 32 எழுத்துக்கள். நஞ்சியார். சோ நஞ்சி அப்படின்னா 9 நஞ்சு. எங்க போனாலும் 9 தான் விஷமா நமக்கு சுத்திட்டு இருக்கு. சோ இயற்பெயர் மாதவாச்சாரியார். சோ நஞ்சியர். மாதவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மாதவனுக்கு விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இயற்பெயர் மாதவாச்சாரியா, நஞ்சியர். திரு நாராயணபுரத்தில் தோன்றியவர். அது வீர நாராயணம், இது திரு நாராயணம். அதை தாண்டி நஞ்சியர் நாராயணன். 16ஆம் நூற்றாண்டு ஸ்ரீரங்கநாதர் எனவும் அழைக்கப்படக்கூடியவர். நஞ்சியர் ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர்னு சொல்லுவாங்க. திருவாய்மொழிக்கு 9000 படி உரை கொடுத்தவர். பெரிய திருவாய்மொழிக்கு வியாக்கியாயனம், கனிநூல் சிறுதாம்பு உரை, திருப்பள்ளி எழுச்சி உரை, இதெல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். அப்ப திருவாய்மொழிக்கு 6000 படி. திருவாய்மொழிக்கு முதல்ல உரை வகுத்தவர் ஆள வந்தவன். முதலாக உரையினாலே நம்மள ஆள வந்தவன் தான் நம்ம கிட்ட வாய் திறந்து பேசுவான். 2வது திருக்குறுகை குருன்னு வந்தாலே 6000 படி திருவாய்மொழிக்கு. அதுவே திருவாய்மொழிக்கு நஞ்சியர், நஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9000 படி. பெரிய திருவாய்மொழிக்கு வியாக்கியாயனம், பெரிய திருவாய்மொழி. திருவாய்மொழி வேற, பெரிய திருவாய்மொழி. இதுல வந்து திருமொழி வேற, இதுல வந்துட்டு திருவாய்மொழி வேற, பெரிய திருவாய்மொழி வேற. பெரிய திருவாய்மொழிக்கு வியாக்கியாயனம். அதுக்கப்புறம் கணவன் சிறுத்தாம்பு யாரும் எழுதியிருக்கா? மதுரகவி ஆழ்வார். சிறுதாம்பு உரை. அதை தாண்டி திருப்பள்ளி எழுச்சி. யார் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கா? தொண்டரடி பொடி ஆழ்வார். அப்ப மதுரகவி ஆழ்வார் பாடிய கனிநூற் சிறுதாம்பு உரை, திருப்பள்ளி எழுச்சி உரை, பெரிய திருமொழி, பெரிய திருவாய்மொழி யார் பாடினிருக்கா? நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் பெரிய திருவாய்மொழிக்கு. சோ இதெல்லாமே அவருடைய உரை இருக்கு. யாருடையது? நஞ்சியர். நம் பிள்ளை. சோ நம்ம பிள்ளை வரதராஜர். சோ நம்ம பிள்ளை நம்மூரை சார்ந்தவர். நம்ம பிள்ளை நம்ம ஊர்ல தானே இருக்கும். வரதராசர் அப்படிங்கிற பெயர் உண்டு. 14ஆம் நூற்றாண்டு திருவாய்மொழிக்கு 9000 படி எழுத்துரு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நம்ம பிள்ளையும் 9வது, குரு 6. நஞ்சியர் நம் பிள்ளை 2 9000 படி எழுத்துரு. திருவாய்மொழிக்கு எழுத்துரு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் திருப்பள்ளி எழுச்சி, திருவிருத்தம் பாடியது யார்? நம்மாழ்வார். பெரிய திருமொழி நம்மாழ்வாரா திருமங்கை ஆழ்வாரா? பெரிய திருமொழி பெரிய திருமணம் தானே அவங்க. பெரிய திருமொழி யார் பாடியிருக்கா? திருமங்கை ஆழ்வார் தானே? கன்ஃபார்ம் தானே? பெரிய திருமொழி இதெல்லாம் அவர் பாடியிருக்கிறார். பெரிய திருமடல், சிறிய திருமடல் தான் திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழி யாரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திருமங்கை ஆழ்வார் தானே? என்னாச்சு? கொஞ்சம் அது கன்ஃபியூஷன் இல்ல அது எனக்கு அதாவது
அந்த வினா வந்துட்டு கொஞ்சம் மைண்ட்ல செட் ஆகாத வினா, அதனால திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய மைண்ட் செட்ல பெரிய திருமடல் சிறிய திருமடல் தான் மேம். திருமங்கை ஆழ்வார். அப்ப பெரிய திருமொழியா? திருக்குறு தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல். பெரிய திருமொழி பெரிய வந்து திருமொழி திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழியும் திருமங்கை ஆழ்வார் தான். அப்ப பெரிய திருமொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெருசா வந்துட்டு திருமொழி பேசுறோம் மங்கை, அவ்வளவுதான். திருமங்கை ஆழ்வார். அழகிய மணவாளசியர் காலம் 15ஆம் நூற்றாண்டு. திருவாய்மொழிக்கு எத்தனாயிரம் படி? அழகிய மணவாளர். நமக்கு அழகிய மணவாளர் 12வது படிக்கும் போதே கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அப்ப 12,000 படி. திருவாய்மொழி வியாக்கியானமும் வடித்தவர். பெரியவாச்சான் பிள்ளை காலம் 15ஆம் நூற்றாண்டு. நம் பிள்ளையின் மாணவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழி தவிர்த்த 3000 பாடல்களுக்கு 2400 படி. ஆக்சுவலா வந்து இது 24,000 படி, அதை மாத்தி 2400ன்னு கொடுத்திருக்காங்க. மாத்திக்கோங்க. பெரிய வாச்சான். சோ நமக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு நம்ம பிள்ளை. நம் பிள்ளையின் மாணவர் தான் யார் அப்படின்னா பெரிய வாச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழிக்கு தவிர்த்த 3000 பாடல்களுக்கும் 24,000 படி. பெரிய வாச்சான் 24,000. அமலநாதிபிரான் யார் எழுதியிருக்கிறா? அமலநாதிபிரான் திருப்பானாழ்வார். வியாக்கியானமும் செஞ்சிருக்கிறார். தென்கலை. இவர் உரையினை தலைமேற்கொண்டு போற்றுவர். அடுத்தது வடக்கு திருவீதி பிள்ளை. நம் பிள்ளையினுடைய மாணவர். நம் பிள்ளை வடக்கு திருவீதியில ஏற்கனவே நம் பிள்ளையின் மாணவர் பெரியவாச்சான் பிள்ளை, அதுக்கப்புறம் வடக்கு திருவீதி பிள்ளை. சோ திருவாய்மொழி உங்களுக்கு தெரியும். வடக்கு திருவீதியில ஒரு வீதியில நம்ம பிளாட் வாங்கினா 36,000 சென்ட் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்கோம். 36,000 படி உரை எழுதியிருக்கிறார். இதுதான் ஈடு அப்படின்னு வழங்கப்படக்கூடியது. அந்த ஈடு வச்சு நம்ம என்ன பண்றோம், கொண்டு போய் ஏதாவது ஜுவல்ஸ் ஈடு வச்சு கொண்டு போய் நம்ம வடக்கு திருவீதியில இருக்கக்கூடிய வீட்டை 36,000 காசு கொடுத்து வாங்குறோம். காலம் 15ஆம் நூற்றாண்டு. அழகிய மணவாள பெருமான ஐயனார் வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருமகன். திருப்பாவைக்கு 6,000 படி. அழகிய மணவாளன். திருப்பாவைக்கு தான் வந்து அழகிய மணவாளன், உங்களுக்கு தெரியும். அவரு ஏன்னா ஆண்டாளுக்கு தானே மணவாளன் தேவைப்படுறாரு. 6,000 படி உரை. அமலநாதிபுரான் கனிநூல் சிறுதாம்பு இதுக்கு எல்லாத்துக்கும் வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார். மணவாள முனிவர் பெரிய ஜீயர். தென்கலையாருக்கு தலைவர், ரொம்ப முக்கியம். பாண்டி நாட்டு சிக்கில் கிடாரம் பிறந்தவர். அதுக்கு தாண்டி துறவியா இருந்திருக்கிறாரு. 15ஆம் நூற்றாண்டு. ராமானுஜ நூற்றந்தாதி உரை, ஞானசாகர உரை, தத்துவக்ரிய உரை, இதை தாண்டி ஸ்ரீவசன பூஷண வியாக்கியானம், திருவாய்மொழி வியாக்கியானம். இந்த ஊரை சார்ந்தவர் ஆள வந்தவன் வீரன். வீர நாராயணபுரம். எந்த பெயரில் ஆண்டு கொண்டிருக்கிறான்? பிள்ளை பிரான். பிரான் பிள்ளான் என்ற பெயரால சுல்லான் பிள்ளான் பிள்ளான் பெயராலேயே வழங்கி வரக்கூடியது. முதல் நூல் ஆள வந்தார். இந்த பிரபந்த உரையாசிரியர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு மணிப்பிரவாள நடையில உரை எழுதியிருக்காங்க. 14, 15 உரைகளை வியாக்கியானங்கள்னு சொல்லுவாங்க. அதுல முதல் உரையாசிரியர் யாரு? ஆள வந்தார். ஆள வந்தார் எந்த ஊரை சார்ந்தவர்? வீரன். வீர நாராயணபுரம். எந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாரு? திரு வாய்மொழிக்கு முதலாக உரை எழுதியவர். எந்த பெயரால? பிள்ளான் அப்படிங்கிற பெயரால. முடிஞ்சு போச்சு. 2வது திருக்குறுகை பெருமாள். குரு அப்படின்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன்? திருவாய்மொழிக்கு வாய்மொழியாகவே வழங்கி வந்த 6,000 படியினை எடுத்து எழுதியிருக்கிறாரு. 6,000 படி அப்படிங்கிறது ஒற்றொழிந்த கிரந்தம்னு சொல்லுவாங்க. கிரந்தம் ஒற்றொழிந்த 32 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை தாண்டி நஞ்சியர். சோ நஞ்சியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இயற்பெயர் எது? மாதவாச்சாரியார். சோ மாதவன் ஆச்சாரியா இருந்த போது நஞ்சு மாதிரி பேசுவான், சுருக்கு சுருக்குன்னு பேசுவான் கூட ஞாபகத்துல வச்சுக்கோ. மாதவாச்சாரியா நஞ்சியர். திரு நாராயணபுரத்துல தோன்றியவர். ஸ்ரீரங்கநாதர் நஞ்சியர். அப்ப ஸ்ரீரங்கநாதருக்கே நஞ்சு கொடுத்தது யாரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நஞ்சியர், மாதவாச்சாரியார், ஸ்ரீரங்கநாதர். நஞ்சியர், மாதவாச்சாரியார், ஸ்ரீரங்கநாதர். அப்ப ஸ்ரீரங்கநாதருக்கு ஆச்சாரியார் இருக்காரு இல்லையா, அந்த ஆச்சாரியார் பேர் என்னது? மாதவன். மாதவன் வந்துட்டு ஆச்சாரியார் மாதிரி வேஷம் போட்டு போய் நஞ்ச கொடுத்துட்டு வந்துட்டான். நம்ம இப்படி ஞாபகத்துல வச்சுட்டா லைஃப் டைம் மறக்காது. ஓகேவா? அப்ப நஞ்சியர் இயற்பெயர் மாதவாச்சாரியார். எந்த ஊரு? நாராயணன்னு சொல்லி நாராயணபுரத்திலேயே போய் நஞ்ச ஊட்டிட்டு வந்துட்டான். ஸ்ரீரங்கநாதருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான். சோ எத்தனை? 9,000 படி. ரொம்ப முக்கியம். உரை கொடுத்திருக்கிறார். பெரிய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம், கனிநுண் சிறுதாம்பூரை, திருப்பள்ளி எழுச்சி. அப்ப நஞ்சியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நஞ்சு கண்ணுக்குள்ளார, கண்ணினுள் சிறு தாம்பு, சின்ன தாம்பு பட்டா கூட விஷம் வச்ச மாதிரி நமக்கு கண்ணு உறுத்தும். பெரிய திருமொழி. சோ இந்த கனிநுண் சிறுதாம்பு திருப்பள்ளி எழுச்சி. நம்ம பள்ளி எழுச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தூங்கி எழும்புறது அதுதானே. அப்ப திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கும் போது தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காஃபில நஞ்சு கலந்து கொடுத்துறாங்க கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெரிய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம், கண்ணிநூல் சிறுதாம்பு,
திருப்பள்ளி எழுச்சி. நம்பிள்ளை எந்த ஊரு? நம்ம ஊரு. என்ன இயற்பெயரு? வரதராஜர். 14ஆம் நூற்றாண்டு. திருவாய்மொழிக்கு எத்தனை? நஞ்சியரும் 9, நம்பிள்ளையும் 9. எழுத்துரு கொடுத்ததோடு திருப்பள்ளி எழுச்சி. இதை தாண்டி ஏற்கனவே நஞ்சியரும் திருப்பள்ளி எழுச்சி. நம்ம பிள்ளைய அந்த பெட்ல இருந்து எழுப்புறதுக்குள்ள நம்ம படுற பாடு. அப்ப திருப்பள்ளி எழுச்சி. விருத்தம். ஓகேவா? விருத்தம் பாட சொல்லி கொடுக்கறது, விரிவா சொல்லி கொடுக்கும்போது கஷ்டப்படுங்க குழந்தைங்க. அப்ப விருத்தம். பெரிய திருமொழி. இது எல்லாமே இவங்க உரை எழுதியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வியாக்கியானம் எழுதி கொடுத்திருக்காங்க. பெரிய திருமொழி யாருடையது? திருமங்கை ஆழ்வார். ஞாபகத்துலன்னா எப்படி வச்சுக்கணும்? பெருசா டைலாக் பேசுறது பொம்பளை பிள்ளைங்க தான். மங்கை தான். திருமங்கை ஆழ்வார். அழகிய மணவாள ஜியர். யார் இந்த அழகிய மணவாள ஜியர்? அழகிய மணவாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திருவாய்மொழிக்கு எத்தனாயிரம் படி கொடுத்திருக்கிறார்? அழகிய மணவாளரை 12வது முடிச்ச உடனே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் இந்த காலத்துல காலேஜ் முடிச்சு, அந்த காலத்துல 12வது முடிச்சு கொடுத்துருவாங்க. 12,000 படி படித்த. ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. திருவாய்மொழி வியாக்கியானமும் படித்தவர். திருவாய்மொழி, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். திருவாய்மொழிக்கு 12,000 படியில வியாக்கியானம் படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா அழகிய மணவாள ஜியர். பெரிய வாச்சான் நம்பிள்ளையின் மாணவர். 4000 திவ்ய பிரபந்தத்துல திருவாய்மொழி பெரிய வாச்சான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, திருவாயை திறந்து எனக்குன்னு வந்து வாச்சான் பாரு, பெரிய வாயா வந்து வாச்சிருக்கான் பாரு, ஒரு வாயை திறந்து பேசுறானா, திருவாய் மொழியிறானா, மொழிய மாட்டேங்கிறான், பேர் மம்மாடா நிக்கிறான். நம்ம திட்டோல ஸ்டூடெண்ட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோ. திருவாய் மொழி தவிர்த்த பெரிய வாச்சான். வேற எந்த மத்த 3000 பாடல்களுக்கு எழுதியிருக்கிறார். 8,000 படியில 24,000 படி எழுதியிருக்கிறார். அமலநாதிபுரான். அதை தாண்டி வியாக்கியானமும் தென்கலையார் அப்படிங்கிற மரபை சார்ந்தவர். வடகலை தென்கலை மரபை சார்ந்தவர். இவர் உரையினை தலைமையேற்கொண்டு ஏத்தக்கூடிய அளவுக்கு சிறப்பு மிக்கது பெரிய வாச்சான் பிள்ளை. எனக்குன்னு வந்து வாச்சது பாரு, அவனை போய் தூக்கிக்கிட்டு தலைமையில வச்சுக்கிட்டு ஆடுறாங்க பாருங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அமலன் ஆதிபுரான், அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது வடக்கு திருவீதி பிள்ளை. நம் பிள்ளை மாணவர். நம் பிள்ளையின் மாணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பிள்ளையோட சுத்திட்டு இருக்கக்கூடிய பசங்க திருவீதியில அலைஞ்சிட்டு அலையறான். அது பக்கமா இருக்கிற திருவீதியில. சோ திருவாய்மொழிக்கு எத்தனாயிரம் படி? 36,000 படி. அப்ப வடக்கு வீதியில ஒரு பிளாட் வாங்கணும்னா நம்ம ஈடு வச்சுதான் நம்ம வந்து பிளாட் வாங்குறோம். எத்தனாயிரம் படி? 36,000 படி. அழகிய மணவாளன். ஏற்கனவே அழகிய மணவாளன் ஒருத்தர் படிச்சாச்சு. மணவாளஜியர். இந்த இடத்துல அழகிய மணவள பெருமானையனார். இது ரொம்ப முக்கியம். சோ மணவளம் அப்படின்னா வந்துட்டு நல்ல சிறப்பான திருமணம் கூட ஞாபகம். வடக்கு திருவீதி பிள்ளையின் திருமகன். அப்ப வடக்கு திருவீதி பிள்ளை உடைய மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்க இருக்கக்கூடிய பிள்ளைய மணவாளனா அல்லது ஞாபகம் வச்சுல மானவள பெருமானையனார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருப்பாவைக்கு எத்தனாயிரம் படி? 6,000 படி உரையும். அமலநாதிபுரான், கனிநூல் சிறுதாம்பு இதுக்கு எல்லாத்துக்கும் வியாக்கியானம். அத மாதிரி மணவாள முனிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரிய ஜியர். சோ மணவாளனா நமக்கு பெரிய ஆளு. தென்கலையாருக்கு தலைவர். ரொம்ப முக்கியம். பாண்டிய நாட்டு சிக்கல்ல கிடாரத்துல பிறந்தவர். துறவி 15ஆம் நூற்றாண்டு. ராமானுஜர் நூற்றந்தாதி உரை எழுதியவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஞானசார உரை, தத்துவ கிரிய உரை, அதுக்கப்புறம் ஸ்ரீவசன பூஷண வியாக்கியானம், திருவாய்மொழி வியாக்கியானம், மூச்சுப்படி வியாக்கியானம். இதெல்லாமே இதனுடைய ஆசிரியராக யார் விளங்குறா அப்படின்னா மணவாள முனிகள் விளங்குறார் இல்லையா? சரி, அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கேள்வி கேட்டுறேன். அடுத்த பகுதிக்குள்ளார பெறும். நன்னூலுக்கு விருத்தி உரை கண்டவர் யார்? கொஸ்டின் நம்பர் 1. டக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க. யாரு? சங்கர நமச்சிவாயர். விருத்தி உரை சங்கர நமசிவாயர். அடுத்த கொஸ்டின். கலிங்கத்து பரணியை மேற்கோள் காட்டின உரையாசிரியர் யார்? தீபங்குடியில் பிறந்தவர்? அரும்பத உரைக்காரரின் வேறு பெயர் யாது? பாடலை நீட்டி மடக்கி ஒடித்து கொண்டு கூட்டி பொருள் கூறக்கூடிய போக்கு வெரி குட். திருக்கோவையாருக்கு உரை எழுதியவர் யார்? பேராசிரியர். தண்டி அலங்காரத்தை மேற்கோள் காட்டிய உரையாசிரியர் யாரு? பேராசிரியர். குறுந்தொகைக்கு கடைசி 20 பாடல்களை உரை எழுதியவர் யார்? சிவஞான போதத்திற்கு மாபாடியம் என்ற பெயர் உரை? சிவஞான போதத்தின் வழிநூல் யாது? சார்பு நூல் யாது? சிவபிரகாசம்.
சிவபிரகாசம். சிவபிரகாசம். சிவபிரகாசத்தின் ஆசிரியர் யார்? உமாபதி சிவாச்சாரியார். ஓகே, அடுத்த கொஸ்டின். வீர நாராயணபுரத்தில் பிறந்தவர் யார்? ஆளவந்தார். நம் பிள்ளையின் மாணவர் யாரு? நம் பிள்ளையோட படிச்ச மாணவர் யாரு? பெரிய வாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை. எனக்குன்னு வாட்ச் இருக்கு பாரு, வடக்கு பக்கமாவே வடக்கு திருவீதி வீதியிலேயே தெரியுது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப நம் பிள்ளை பெரிய வாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதியின் பிள்ளை. பெரிய ஜியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் மணவாள முனிகர். சோ பெரிய ஜியர், பெரிய ஆளு நம்ம ஆளுதான், மணவாளன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது 9000 படி யார் எழுதியிருக்கா? திருவாய்மொழிக்கு மட்டும்தான் 9000 படி எழுதியிருக்கிறாரா? நம்பிள்ளை. 6000 படி உரை எழுதியவர் யார்? 6000 நாள் யாரை ஞாபகம்? திருக்குறுகை பெருமாள் பிள்ளை. திருவீதி பிள்ளை எத்தனை ஆயிரம் படி உரை எழுதியிருக்கிறார் திருவாய்மொழிக்கு? 24,000 படி உரை எழுதியவர் யாரு? பெரிய வாச்சான் பிள்ளை. அவர் எதுக்கு உரை எழுதியிருக்கிறாரு? திருவாய்மொழி தவிர்த்த 3000 பாடல்களுக்கு 24,000 படி எழுதினவர் இவரு. ரொம்ப முக்கியம். என்னென்ன பாடல்? அமலநாதிபுரானுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார், அது முக்கியம். அடுத்த கொஸ்டின். அவ்வளவுதான், இதுல கேட்கறதுக்கு வேற எதுவும் கேள்வி இல்ல. ராமானுஜ நூற்றந்தாதி உரை மணவாள முனிகர். சரி, அடுத்தது. அவ்வளவுதான். சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மனப்பாடம் ஆயிடுச்சா? ஞானசாகர உரை மணவாள முனிகள். அவ்வளவுதான். அடுத்தது பிற்கால புலவர்கள். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிற்கால புலவர்கள் தான். சோ இதோட ஒரேடியா முடிச்சுட்டு அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளார நம்ம போயிருக்கோம். ஓகேவா? பிற்கால புலவர்கள். சோ தமிழ் இலக்கிய வரலாற்றில் முற்கால இடைக்காலங்கள்ல புலவர்கள் பெருநூல்கள் செய்து சிறந்தமை மாதிரி பிற்காலத்திலையும், அதாவது நாயக்கர் காலத்திலையும், அதாவது சங்க காலத்துல எப்படி நிறைய நூல்கள் எழுதி புகழ் பெற்று இருக்கிறார்களோ அதே மாதிரி நாயக்கர் காலத்திலையும் 13ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு வரை சிறப்படையவில்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தனிப்பாடல்கள் பல எழுதி பெருமை பெற்ற நபர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்பேற்பட்ட புலவர்களை தனிப்பாடல் திரட்டுகள்ல நம்மளால பார்க்க முடியுது. முற்கால புலவர் திறத்தை 9 தொகுப்பு நூல்களிலும், அதாவது தொகை நூல்கள் 8 தொகை 10 பாட்டு அதுல பார்க்கலாம். அப்ப பிற்கால தரத்தை தனிச்செயுட்கள், சிந்தாமணி, தனிப்பாடல் திரட்டு, பெருந்தொகை இந்த மாதிரியான நூல்கள்ல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு காசு பிள்ளை சொல்றாரு. அது மாதிரி முற்கால புலவர்கள் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, பிற்கால புலவர்கள் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா முற்கால கருத்து நுட்பமோ பிற்கால சொல் ஒட்பமோ தற்கால கவிதைகள்ல காண முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த வகையில 18ஆம் நூற்றாண்டு புலவர்கள், நூற்றாண்டின் தலைச்சிறந்த புலவர்கள் யார்? ரொம்ப முக்கியம். காலமேக புலவர், இரட்டையார், அருணகிரியார், வெள்ளிப்புத்தூரார். இந்த மாதிரி 3 பேருமே பாத்தீங்கன்னா சைவம் வளர்க்க பின்னாடி வந்த அத்தனை பேரும் வைணவ சமயத்தை வளர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை தாண்டி காலமேக புலவர் யார்? இயற்பெயர் வரதன். காலமேகம், அதாவது காலமேகம் மழை பொழிவது போல கவிமழை பொழியக்கூடிய ஆற்றல், அதனாலதான் காலமேக புலவர். கும்பகோணத்து நந்தி கிராமம், நந்தி மாதிரி மேகம் வந்துருச்சு, கும்பகோணம் நந்தி, காலமேக புலவர். ஐயங்கார் ஸ்ரீரங்கம் கோவில்ல மடப்பள்ளியில பரிசாகராக இருந்திருக்கிறாரு. திருவானை கோவில்ல இருக்கக்கூடிய தாசி மோகனாங்கி கிட்ட அவருடைய வலையில சிக்கி செய்வராக மாறி இருக்கிறாரு. அந்த கோவில் அகிலாண்ட நாயகி இவர் வாயில அந்த எச்சில் தாம்பூழத்தை மென்னு துப்புனது காரணத்தினால வரக்கவி பாடக்கூடிய வல்லமை வாங்கி இருக்கிறாரு. எப்பேற்பட்ட கவியையும் தங்கு தடை இல்லாம நினைத்த மாத்திரத்துல சொல்றதுக்குள்ளார பாடி முடிச்சிருவார். ராசு கவி. தகாத செயலையும் தம்மை இகழ்வாரையும் இழிவுபடுத்தி பாடுவதில் வசை கவி அப்படின்னு சொல்லுவாங்க. சேரை பாடுவதிலும் நகைச்சுவை அமைய பாடுவதிலும் வல்லவர். அஞ்சா நெஞ்ச ஆணவமும் மிக்கவர். திருமலை ராயனுக்கு விடுத்த துதைந்த நாளிகையில் அப்படிங்கிற சீட்டு கவி மிகுந்த ஒரு சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது காலமேக புலவர். எந்த பெயரை கொண்டவர்? வரதன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் காலமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? காலமேக புலவர். அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி எல்லாம் இயற்பெயர்லாம் கேட்டிருக்காங்களா? வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவரா? காலமேக புலவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஓகே, காலமேக புலவரின் இயற்பெயர் யாரு? வரதன்.
சோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிக கொஸ்டின். ஏன்னா அவங்க அதிக உரை கொண்ட நூல் கேட்டிருந்தாங்க மேம். இதுல பிரபந்த வைணவத்துல ஓகே ஓகே திருவாய்மொழி ஆமா கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம வந்துட்டு அந்த பாடலை வந்துட்டு சரியா நம்ம அந்த கேள்விய படிச்சு அந்த இடத்துல எந்த புத்தகத்துல இருந்து வந்திருக்கு, எந்த கண்ணோட்டத்துல அவன் கேள்வியை கேட்டிருக்கான் அப்படிங்கறத நம்ம கையால தெரியாம தான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு சில கேள்விகளுக்கு வினாக்களுக்கு உண்டான விடையை நம்ம வந்து தப்பா அடிச்சுட்டு வந்திருப்போம். சோ அப்ப இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த இடத்துல நம்ம பெருசா நம்ம எந்த நூலுக்கு மட்டும் உரையை பார்த்திருக்கோம், எந்த நூலுக்கு மட்டும் அதிகமா இதுல உரையை பார்த்திருப்போம்? 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல திருவாய்மொழிக்கு தான் அதிகமா உரையை பார்த்திருக்கோம். சோ இதுல மேக்சிமம் பாருங்க, ஆளவந்தார் தான் உரை முதல்ல வகுத்திருக்கிறார். திருக்குறுகை பெருமாள் 6000 படி, நஞ்சியர் வந்துட்டு 9000 படி, நம்பிள்ளை 9000 படி, அழகிய மணவாள சீர் வந்து 12000 படின்னு எல்லாருமே. அப்ப இது எல்லாத்தையும் கழிச்சுட்டு அவன் டிஃபரெண்டா கேள்வி கேட்டிருக்கான். அவன் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு அவன் கேள்வி கேட்டிருக்கான். கேள்வி கேட்கறதுக்குமே வந்துட்டு ஒரு திறமை வேணுங்கிறத அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கலாம், உண்மையை சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? சரி, அடுத்தது இந்த துதைந்த நாளிகையில் அப்படிங்கிற சீட்டு கவி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் காளமேக புலவர், ஆசுக்கவி. திருவானைக்கோவில் தாசி மோகனாங்கியாள சைவராக மாற்றப்பட்டவர் யார்? காளமேக புலவர். பத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும், பெருமாளும் நல்ல பெருமாள் அவர் தம் திருநாளும் நல்ல திருநாள், பெருமாள் இருந்திடத்தில் சும்மா இராமையினால் ஐயோ பருந்தெடுத்து போகிறதை பார். ரொம்ப முக்கியம். முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டிலுக்க பின்னே இருந்திரண்டு பின்னே இருந்து 2 பேர் தள்ள எந்நேரம் வேதம் போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் காதவழி. அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டது பின்ன முன்ன 4 பேர் இழுக்கிறாங்க, பேர் இழுக்கிற மாதிரி அது வரவே மாட்டேங்குதுன்னு அந்த பேரை பாடி இருக்கிறாங்க. சோ இந்த பாடல் எல்லாமே உங்களுக்கு தனிப்பாடல் திரட்டுல இருக்கு. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் திருமாலை ராயனுக்கு விடுத்து எந்த பாடல்? கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில். அந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த இவருடைய பாடல்ல இந்த 3 பாடல்களுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா பெருவாரியாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாடல்கள் இல்லைனாலும் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் பெருவாரியா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பாடல் எல்லாம் பாத்துக்கோ. முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டிழுக்க அந்த பாடல் ரொம்ப முக்கியம். சோ யாருடையது அப்படின்னா விகடராமன் குதிரையினை பத்தி, அவர் குதிரையை கூட்டிட்டு வரதுக்கு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சம்பந்த ஆண்டான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சோ இதெல்லாமே முடிஞ்சுட்டு போச்சா? இவருடைய நகைச்சுவைக்கு நல்ல சான்று. திருமலை ராயன் அவை புலவர்களை நோக்கி வாழெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிறெங்கே 4 காலெங்கே ஊன்வடிந்த கண்ணெங்கே அப்படின்னு சொல்லியும், நாகையில தேவடியாள் பாழ்த்த அந்த குரல்ல பாடின காரணத்தினால் அவளை கழுதை கட்ட வண்ணன் கண்டேன் கண்டேன் என்று பழுதை எடுத்தோடி வந்தான் பார் அப்படின்னு பாடி இருக்கிறாங்க. சோ பந்தியில் உண்ணும் போது சவையப்ப நாயன் குடுமி அவிழ அதனால சோற்று பருக்கை தெரிச்சு ஓட அதை பார்த்துட்டு சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா சோற்று பொறுக்குழைந்த வாயா புலையா திருக்குடந்தை கோட்டானே நாயே குரங்கே உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையற்று போய் உன்ன ஒருத்தி பெத்து போட்டு போயிட்டா பாரு வேலையற்று போய் சும்மா கிடக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையான சொற்களால திட்டி இருக்கிறார். அப்ப வசைப்பாடும் திறம், இவர் எந்த அளவுக்கு வந்துட்டு கோவப்பட்டா ஒருத்தரை திட்டி பாடுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச் சிறந்தது. சோ நிந்தாஸ்துதியாக பாடிய பாட்டு. அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலைநீலி ஒப்பரிய மாமன் உருத்திருடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் ஆறுமுகத்தானுக்கு இங்க என்னும் பெயர் பெருமை இவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை தாண்டி வாதக்கால் ரொம்ப முக்கியம். வாதகாலாம் தமக்கு மைந்துனருக்கு நீர் இழிவாம் பேத பெருவயிராம் பிள்ளை தனக்கு ஓதக்கேல் வந்தவினை தீர்க்க வகையறியார் வேலூரர் எந்த வினை தீர்ப்பார் இவர். சோ வாதக்காலாம் தமக்கு தன்னுடைய கால் வாதம் கொண்ட கால், மைத்துனருக்கு நீர் இழிவாம் எப்ப பார்த்தாலும் மச்சா மாமே யாரு பெருமாள். பெருமாள் என்ன பண்றார்? பள்ளி கொண்டே இருக்கிறார். எங்கே? பார்க்கடல்ல பள்ளி கொண்டே இருக்கிறார். நீர் இழிவாம் பேத பெருவயிராம் பிள்ளை தனக்கு. சோ அப்ப வந்துட்டு பிள்ளைகளுக்கு பெரு வயிறு. போதக்கேல் வந்தவினை தீர்க்க வகையறியார் வேளூரர் எந்த வினை தீர்ப்பார். அவருடைய பிரச்சனையை அவராலேயே தீர்க்க முடியல, எந்த வினையதான் எந்த பிரச்சனைதான் இருந்தாலும் தீர்க்க போறாரு அப்படின்னு சொல்லி மாடு தின்பான் பார்ப்பான் முக்காலும் கேகாமுன் இதெல்லாமே அவர் பாடின பாடல். அதாவது இந்த
காக்கா, அதாவது கத்தி தாதுதி, இந்த பாடல் ரொம்ப முக்கியம். பெருவாரியா எல்லா இடத்துலயும் இப்ப பாடப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. இந்த ஒரு எழுத்துல திரும்பி திரும்பி வந்து அந்த பாடலாக மாற்றக்கூடிய பெருமை யாருக்கு உண்டு? இந்த காலமிக கவிக்கு உண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் இந்த தத்தி தாதுதி அப்படிங்கிற பாடல் ரொம்ப முக்கியம். ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும், இந்த பாடல் ரொம்ப முக்கியம். இது பழைய ஸ்கூல் புக்ல நமக்கு இருக்கு. சோ கலைமகளை துதித்து அரசரோடு சரியாசனம் பெற்றும் வசைபாடிய மண்மாறி பெய்வித்தமையும் இதை தாண்டி இவருடைய ஆற்றலை உணர்த்தக்கூடிய வகையில நமக்கு இருக்கு. பாக்கு தரித்து விளையாடும் பால்கற்கு என இவர் எழுதிவிட்டு சென்ற பாட்டை நாகைச்சிறார்கள் நாக்கு தமிழ் உரைக்கும் நன்னாக என முடித்த கதையும், அதிமதுர கவியினுடைய மாணவர் வணிகரிடம் மேகம் பசு ரத்தினம் கேட்க காராமணி கொடுக்குமாறு காலமேக புலவர் கூறியதையும் அந்த மாதிரி கதையும் நற்சுவை பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாடியவர் இந்த காலமேகர். திருவானைக்காவுலா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த காலமேக புலவர் பாடினது ஏன்? திருவானைக்காவுலதான் வந்துட்டு தாசி மோகனாங்கியினுடைய வேண்டுதலுக்கு இணங்கதான் சைவரா மாறி இருக்காரு. பரபிரம்ம விளக்கம், திருவானைக்கா, சரஸ்வதி மாலை, கடல் விலாசம், சித்திரமடல், இது எல்லாமே. பெரிய திருமடல் சிறிய திருமடல் யார் பாடினது? திருமங்கை சித்திரமடல் யார் பாடினது? காலமேகம். 87 தனிப்பாடல்களும் பாடியிருக்கிறாரு. யமகண்டம் பாடியவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கேள்வியில உங்களுக்கு வசைபாடி மண்மாறி பெய்தவர் யார்? இது வசைப்பாடினாலே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போயிடும். பாக்கு தரித்து விளையாடும் பாலர்களுக்கு இவர் எழுதிவிட்டு சென்ற பாட்டை நாகைச்சிறார்கள் நாக்கு தமிழ் உரைக்கும் நன்னாகை அப்படின்னு முடித்த ஒரு கதை இருக்கு. அதிமுதிர கவியினுடைய மாணவர் வணிகரிடம் மேகம் பசு ரத்தினம் கேட்க காராமணி கொடுக்குமாறு சொன்னவர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். அல்லது காராமணி கொடுக்குமாறு சொன்ன ஆள் யாருன்னு கேட்கலாம். காலமேக புலவர், வில்லிபுத்தூரார், அருணகிரிநாதர், இரட்டையர்கள். சோ இந்த மாதிரியான வினாக்களும் அந்த இடத்துல இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாத்துக்கோங்க. அடுத்தது இரட்டை புலவர்கள். ஒருத்தர் குருடர், மற்றொருவர் முடவர். முன்னவர் சுமந்து செல்ல பின்னவர் வழிகாட்டியாக சொல்றாங்க. ஒரு பாட்டினுடைய முற்பகுதி பாடுவாங்க, இன்னொருத்தர் பிற்பாதியை பாடி முடிப்பாங்க. இளஞ்சூரி முதிச்சூரி உங்களுடைய பெயர். கொங்கு மன்னன் வரவதி ஆட்கொண்டானால் போற்ற பெற்றவர். கலம்பகத்திற்கு இரட்டையர்கள். கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் பேரே உண்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஓங்கிய புகழை ஒன்றி நின்று பெற்றனர். காலமேகம் இறந்த தருவாயில் ஆசுக்கவியால் அகிலமெங்கும் வீசு புகழ் காலமேகமே அப்படின்னு பாடினது யாரு? இவங்கதான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆசுக்கவியால் அகிலமெங்கும் வீசு புகழ் காலமேகமே என்று பாடியவர்கள் இரட்டை புலவர்கள். அவர் காலத்தவர்கள் நமக்கு தெரியுது. சோநாட்டு ஆழந்துறையில பிறந்த செங்குந்த மரபினர் மாமன் மச்சனர் அப்படிங்கிற முறை இவங்களுக்கு உண்டு. இலக்கிய நூல்கள் தில்லை கலம்பகம் ரொம்ப முக்கியம். உலா, இந்த காலமேக புலவர் திருவானைக்கா உலா. ஒண்ணும் இல்ல, அந்த தாசி மோகனாங்கியினுடைய வலையில சிக்கிட்டாருன்னு தெரியும். அங்கேயே உலா வந்திருக்கிறாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரஸ்வதி மாலை, உலா, லற்று, மடல், சித்திர மடல், இதெல்லாமே அந்த இதுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப திருவானைக்கான ஸ்டார்ட் பண்ணாலே யாருதான்? காலமேக புலவர் தான். தில்லை அப்படின்னாலே சிதம்பரம். சிதம்பரம்னு வந்தாலே யாருதான்? இரட்டை புலவர்கள். தில்லை கலம்பகம் பக்தி சுவையும் வரலாற்று வளப்பும் மிக்கது. திருவாமாத்தூர் கலம்பகம் மாத்தி மாத்தி கலம்பகம் பாடியிருக்காங்க. மாத்தி மாத்தி பாடினவங்க இவங்கதான். அகப்பொருள் நலனும் நயமும் சான்றது ஏகாம்பரநாதர் உலா. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய உலாவை பத்தி சைவமனம் கமல பாடியிருக்கிறார். தில்லை கலம்பகமும் மாதை கலம்பகமும் பாடியிருக்காங்க. தில்லை கலம்பகம், மாதை கலம்பகம், ஏகாம்பரநாதர் உலா, திருவாமாத்தூர் கலம்பகம், இது எல்லாமே இவர்தம் தனிப்பாடல்கள் 12. தனிச்சுவை உடையது. ஒருவர் வினாவ மற்றொரு விடையளிப்பதாக அமையக்கூடிய பாடல்கள் நகைச்சுவையும் ததும்பி காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கூர் கோவில் அர்ச்சகர் நைவேத்தியத்தின் பொருட்டு தரப்படக்கூடிய அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெறும் செங்கலை அடுப்புல வச்சு அதை தட்டுல வச்சு ஈர துணியால மூடிட்டு போறத பார்த்துட்டு அதை ஆவி வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் தெரிய ஆண்டவனுக்கு அதை கொண்டுட்டு போய் ஆவியை மட்டும் காட்டிட்டு வருவாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த இரட்டையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேங்கு புகழ் ஆங்கூர் சிவனே வல்லாளியப்பா நாங்கள் பசித்திருக்கை நியாயமோ போங்கானும் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. போங்கானும் கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசை அல்லாமல் சோறு கண்ட மூலியார் சொல் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. வேற வரவேற்காத தலைச்சவரம் பண்ணி கொண்டிருந்த சம்பந்த ஆண்டான் அப்படிங்கிறவரை மண்ணு திருமணி திருவண்ணாமலை சமந்தாண்டாருக்கு பண்ணு தலைச்சவரம் பண்ணுவதேன் மின்னின் நிலைத்த இடைமாதர் இவன் குடுமி பற்றி வளைத்தெழுத்து குட்டாமடுக்கு அப்படின்னு பாடியிருக்கிறார். இவனுக்கு எதுக்கு உட்கார்ந்து தலைய வந்துட்டு மழிய என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு? இவனுடைய பொண்டாட்டி மாருங்கெல்லாம் இவனுடைய முடியை பிடிச்சி இழுத்து போட்டு குத்தாம இருக்கிறதுக்கு தான் இவனுக்கு சவரம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணு திருவண்ணாமலை சம்பந்த ஆண்டாருக்கு பண்ணு தலைச்சவரம் பண்ணுவதேன். எதுக்காக அவனுக்கு தலைச்சவரம் பண்ணிட்டு இருக்கீங்க? மின்னின் நிலைத்த இடைமாதர் இவன் குடுமி பற்றி
வளைத்தெழுத்து குட்டாமடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு முறை மதுரை பொத்தாமரை குளத்துல முடவர் அமர்ந்திருக்க குருடர் வந்து படித்துறையில ஆடையை துவைத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆடை ஒன்று தண்ணீரோடு செல்ல முடவர் அப்பிலை துவைத்து அடுத்தடுத்து நாம் அதனை தப்புனால் நம்மை அது தப்பாதோ அப்படின்னு நகையாடி சொல்ல, இந்த புவியில் இக்கலிங்கம் போனால் என்ன, இந்த துணி போனா என்ன, ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. சோ நமக்கு தான் சொக்கலிங்க பெருமான் இருக்கிறாரு, போனா போயிட்டு போகுது வாங்கிக்கலாம் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பாட்டு பாடிக்கிறாங்க. மாமன் மச்சாலயம் வில்லிபுத்தூரார் இவர் தன்னுடன் வாதிட்டு தோற்றவர் காதை அறுத்ததாக கூறப்படுகிறது. சோ குறும்பி அளவா காதை குடைந்து தோண்டி எட்டுனா மட்டும் அறுப்பதற்கோ வெள்ளி இல்லை அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய அளவுக்கு யாராவது இவர் கூட போட்டி போட்டாங்கன்னா இவர் காதை அறுத்து விட்டு போயிருவார். அவ்வளவுதான். மூக்கு புடப்பா இருந்தா அப்படிதான் இருக்கணும், மூக்கு அறுக்கிற மாதிரி காது புடப்பா இருந்தா அப்படிதான் சொல்லி காதை அறுக்கிறவர் யாரு, வில்லி. தம்மை ஆதரித்த வக்கப்பகை ஆண்ட வரபதி ஆட்கொண்டானே 4 இடங்கள்ல பாடியிருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். 4 இடங்கள்ங்கிறது முக்கியம். சந்த செயல் செய்வதில் வல்லவர் இருமொழி புழமையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இரட்டையரின் சமகாலத்தவர். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில தோன்றியவர், ஒரு செட்டியாருக்கு பரத்தைக்கும் பிறந்த ஒரு நபர். முற்பகுதியில சிற்றின்பத்துல மூழ்கி நோயால நலிந்தவர். தன்னை நோந்து தற்கொலை புரிய நினைத்த தருவாயில முருகன் இவர் கனவுல, அதாவது இவருடைய நாவல சும்மா இரு அப்படின்னு சொல்லி எழுத கடல்மடை விண்டன கவி பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னை பாடுமாறு பணித்த முருகபெருமானிடம் எப்படி நான் உன்னை பாடுறேன் அப்படின்னு கேட்கும்போது, எப்படி எனக்கு பாட தெரியாது, ஏதாவது ஒரு வரி எடுத்துக்கூட, முத்தை தரு பத்தி திருநகை அத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் என்ன பண்ணிருக்கிறாரு, பாடி கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமானதுதான் திருப்புகழ். சோ ஒரு முறை சம்பந்தாண்டான் தான் பாடி தேவியை வரவழைப்பதாகவும், ஏற்கனவே சம்பந்தாண்டான் எங்கனாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இரட்டை புலவர்கள் பாடியது. இரட்டை புலவர்கள் பாடினதா? தலைச்சவரம் பண்ணி கொண்டிருந்த சம்பந்தாண்டவன். இதே அதே மாதிரி இவர் பாடினது முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்துக்குரு வித்து குருபரன் என ஓதும் அப்படின்னு பாடியிருக்கிறார். முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முக்க வர்த்தவரும் அடிப்பேன அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருப்பாரு. நமக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே அருணகிரிநாதர் பாடின இந்த முத்தை தரு பத்தி திருநகை தெரியும். சினிமா பாடலாவே அதை பாடியிருக்காங்க. அதனால ஒண்ணும் பெருசா நமக்கு அதுல பாடல் கஷ்டம் இல்ல. சோ ஒரு முறை சம்பந்தாண்டான் தான் பாடி யார் உமாதேவியை வரவழைப்பதாகவும், அருணகிரியார பாடி ஆறுமுகனை வரவழைக்க முடியுமான்னு கேட்க, அருணகிரியார் அதல சேடன் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சிட்டார். சோ அதல சேடன் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாட கந்தன் காட்சி தருகிறார். சம்பந்தாண்டான் பாட யாரு வரல, தேவி வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ காதை அறுத்திடும் வில்லி அருணகிரியாரிடம் வாதிட்டு அவருடைய கந்தர் அந்தாதிக்கு உரை கூறி வரும்போது சிததத்த அப்படிங்கிற பாடலுக்கு உரையாது தோத்து போயிட்டார். எந்த பாடலுக்கு? கந்தர் அந்தாதிக்கு தோத்து போயிட்டார். அருணகிரியார் கருணையால் வில்லியினுடைய காதை அறுக்காம விட்டுட்டார். நீ வேணா எல்லாத்து காதையும் அறுக்கலாம், நான் உன் காதை இருக்கிற அளவுக்கு எல்லாம் நான் பாட்டாக்கறல போடா அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். யாரு? அருணகிரிநாதர். திருப்புகழ் 16 கிடைச்சது 1307. இடைச்செருகள் மிகுதி அனைத்தும் குமரன் புகழ். தமிழகம் எங்கனும் எழுந்தருளி இருக்கக்கூடியது, முருகனை ஏத்தக்கூடிய வகையில இருக்கு, இன்ப கலையினை எடுத்து சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். இதை தாண்டி வேற என்னன்னு சொல்றாங்க? சிற்றின்பம். அதுக்கு அடுத்தது கடவுள் நெறி தலைப்பட வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடியது. நூல் திருப்புகழ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவதோடு ஒவ்வொரு பாட்டும் திருப்புகழ் அப்படின்னே அழைக்கப்படக்கூடிய அருமையுடையது. வாக்கிற்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி அப்படின்னு எல்லாம் பாடுறவர் யாரு? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அருணகிரிநாதரை வாக்கிற்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி என்று பாராட்டியவர் ஐயா அருணகிரி அப்பா, உன்னை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார் என போற்றுகின்றார். சந்த சிறப்பு மோசை உயர்வு மிக்க பாடல்கள் 1307 பாடல்கள்ல 1008 சந்த வேறுபாடுகள் வைத்து பாடியிருக்கிறார். தாழம்போடு முறையில எழுத்தையெல்லாம் எண்ணிக்கையில வந்து பாடியிருக்கிறாரு. ஏறுமையில் ஏடு விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கு. சின்னத்தவர் முடிக்கும் உம்பர் தருதேனும், கைத்தள நிறைக்கணி, இந்த மாதிரி பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். சோ அதை நம்ம அங்க படிக்கும் போது படிச்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் இந்த வரி மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வடிவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன் அருளாலே அப்படின்னு சொல்றாங்க. கந்தர் அலங்காரம் 102 செய்யுட்கள், பக்தி சுவை மிக்கது. கந்தர் அனுபூதி 52 கலிவிருத்தங்களை கொண்டது. 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். மிகுந்த சிறப்பினது, மந்திர நூலாகவே மதிக்கக்கூடியது, நாளும் பாராயணம் செய்யில் நற்பலன் அளிக்கும். கந்தர் அனுபூதி பெற்று கந்தரது பூதி சொன்ன எந்த அருள்நாடு இருக்கும் நாள் என்னாலோ அப்படின்னு தாயுமானவர் வாழ்த்துறார். ரொம்ப முக்கியம். அருணகிரிநாதர் அப்படின்னு வந்துட்டாலே தாயுமானவர் தான். அருண தாய் தான் பெருசா பேசுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருவா 18 விருத்தங்கள்ல அமையக்கூடியது, முருகனருளும் பெருமையும் பேசக்கூடியது. கந்தர் அந்தாதி யமகம் அமைப்பில் வந்த பாடப்படக்கூடிய. ஏற்கனவே யமகம் பாடினது யாரு? யமகண்டம் பாடினவர். யமக அமைப்பினை கொண்ட இன்னொரு பாடல் பாடினவர் யாரு?
கந்தரந்தாதி யமக அமைப்பினை கொண்டது அருணகிரிநாதர். இதை பாடிய வெள்ளி வென்று இருக்கிறார். வேல் விருத்தம், உடற்கூற்று வண்ணம், மயில் விருத்தம், திருவெழுக்கூற்று இருக்க இதெல்லாம் அவருடையது. திருப்புகழ் வகையை முதல்ல புதிய முறையில அமைத்தவர், ரொம்ப முக்கியம். சந்தப்பாவை புதிய நேரில் கையாண்டவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முருக வழிபாட்டினை வளர்த்து அருமுருகன் சிறுவன் என்னும் எண்ணத்தை போக்கி அரண் ஆகியோருக்கு ஈடானவன் அப்படின்னு நிறுவி ஊர்தோறும் குமரன் கோவில் தோன்றிட காரணமாக இருந்தவர் இவர்தான். எனவே இவரை முருகநாயனார் அப்படின்னு சொல்லலாம். சலாம், சபாஸ், ராவுத்தர் இந்த மாதிரி முகமதிய சொற்களை கலந்து இவருடைய நூல்கள்ல இவர் பாடியிருக்கிறார். இசை நுணுக்கங்கள் இவர்களுடைய பாடல்கள்ல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாளைக்கு நீங்க என்னென்ன படிச்சுட்டு வரீங்க? இலக்கண உரையாசிரியர் நாளைக்கு உண்டான ஹோம்ஒர்க் என்னென்னு நான் சொல்லிடுறேன். திருப்பி புராணங்கள், சிற்றிலக்கியங்கள், வேற என்னென்ன இருக்கு? புராணங்கள், சிற்றிலக்கியங்கள், 15 சித்தர்கள், உரையாசிரியர்கள், இலக்கண உரையாசிரியர்கள், பிரபந்த உரையாசிரியர்கள், பிற்கால புலவர்கள். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, திருப்பி படிச்சுட்டு வந்துரும். இதுல ஒண்ணு 16ஆம் நூற்றாண்டு தலைசால் புலவர்கள் பரஞ்சோதியாரும் அதிவீர ராம பாண்டியருமே புராணங்கள் பெருகிய சித்தாந்த நூல்கள் உரைகள் பல்கிய காலம்னு சொல்றாங்க. நீதிநெறிகள் பரவிய காலம் நிரம்ப அழகிய தேசிகரும் திருக்குறுகை பெருமாள் கவிராயரும் குறிப்பிடத்தக்கவர்கள். சமண தமிழ் சரிந்த வேளை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பரஞ்சோதி முனிவர் யார்? இவர் பற்றி சைவமும் செந்தமிழும் பகுதியில கொடுத்திருக்காங்க. திருவிளையாடல் புராணம் பாடி இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். சோ பாண்டியர் வரலாற்றுனர பெருந்துணை புரியக்கூடிய திருவிளையாடல் புராணம், இவருடைய திருவிளையாடல் புராணம் தான் சிறப்பு மிகுந்ததுன்னு படிச்சிருப்போம். சித்தாந்த கருத்துக்கள் அறிய நற்றுணை செய்யக்கூடிய சோநாட்டிலிருந்து தமிழ் வளர்த்தவர், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவரை பத்தி அங்கேயே படிச்சாச்சு. நிரம்ப அழகிய தேசிகர், திருமறைக்காட்டில் சைவாசிரியர் மரபில் தோன்றியவர். திருமறைக்காட்டு கதவு மூட பாடினது திருநாவுக்கரசர், திறக்க பாடினது திருஞான சம்பந்தரர் இல்லையா? திருமறைக்காடு வேதாரண்யம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி உங்களுக்கு தெரியும். சிவஞான சித்தியார் சுப்பக்கத்திற்கும், சிவஞான சித்தியார் யார் எழுதியிருக்கா? அருள்நந்தி சிவாச்சாரியார். சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கும் திருவருட்பயனுக்கும் உரை கொண்டவர், ரொம்ப முக்கியம். திருப்பரங்கிரி புராணம், சேது புராணம் பாடியவர் யார்? நிரம்ப அழகிய தேசிகர். அதிவீரராம பாண்டியர் நிரம்ப அழகிய தேசிகரின் மாணவர் வீரன், அதிவீரன். 1565 தோன்றியவர். நைடதத்தாலும் வெற்றி வேர்க்கையாலும் நற்றமிழ்ல நிலையான இடத்தை பெற்றவர். நைடதம் ரொம்ப முக்கியமான நூல். ஏற்கனவே நைடதத்தை பத்தி படிச்சிருக்கீங்களா? எங்க படிச்சிருக்கீங்க நைடத்தை பத்தி? நைடதத்தை பத்தி எந்த இடத்துல படிச்சிருக்கீங்க? யாராவது சொல்ல முடியுமா? எந்த பகுதியில படிச்சிருக்கீங்க டக்குன்னு சொல்ல முடியுமா? சைவம், வைணவம், இப்ப நம்ம அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். சிற்றிலக்கியங்கள்ல படிச்சுட்டு இருக்கீங்களா? இத பத்தி, நைடத்தை பத்தி எந்த சிற்றிலக்கியங்கள்ல நைடத்தை பத்தி படிச்சீங்க? கொழம்புதான். காப்பியங்கள் வளர்ச்சியில படிச்சோங்க மேம். அதுல வந்து நலனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் மேம். நலனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் அதிவீர ராம பாண்டியர் எழுதினது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். காப்பிய வளர்ச்சி அப்படிங்கிற பகுதியில படிச்சிருப்போம். இந்த கொஸ்டின் அந்த பகுதி ரொம்ப முக்கியம். சோ அந்த இடத்துல வந்துட்டு அதிவீர ராம பாண்டியரை பத்தி இங்க நல்லாவே கொடுத்திருக்காங்க. இவர் வந்து நிரம்ப அழகிய தேசிகரின் மாணவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து அதிவீர ராம பாண்டியர் தெரியும், யாருடைய மாணவர்னு தெரியாது. 1565 தோன்றியவர். நைடதத்தாலும் வெற்றி வேட்கையாலும் நற்றமிழில் நிலையான இடத்தை பெற்றவர். காப்பிய வளர்ச்சிங்கிற பகுதியில அவங்களே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நைடதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. இதை தாண்டி என்னென்ன கொடுத்திருக்காங்க? நல்லூர் பெருமான், என்ன பேரு அதை அடிச்சு வச்சிருக்கேன். கிரிவலம் வந்த நல்லூர் பெருமான் மீது திருக்கருவை வெண்பா வந்தாதி 18 அந்தாதி பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த திருக்கருவை 18 அந்தாதியை தான் நம்ம குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவரது கூர்ம புராணம், பூர்வகாண்டம், உத்தரகாண்டம்ங்கிற 2 பிரிவு. முன்னது 50, அதாவது பூர்வ புராணம் வந்து 51 அதிகாரங்கள்ல ராமகிருஷ்ண அவதாரங்களையும் அவரது செயல்களும் தக்கன் வேள்வியும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உத்தரகாண்டம் உலக தோற்றம், இல்லறம், அவரருட் செயல்களை 64 தலைப்புகள்ல தரக்கூடியது. 3617 விருத்தங்கள், பாக்கள், சுவை மிகுந்தது. காசி காண்டம் காசியின் பெருமையை 25 அதாவது 2525 விருத்தங்கள்ல 100 தலைப்புகள்ல சொல்றாங்க. சொல்லலகும் எளிமையும் மிக்கது. மகாபுராணம், லிங்க புராணம், வாயு சங்கீதி இதெல்லாம் ஆடி இருக்கிறார். இந்த மாதிரி சிறுகாப்பியம், சிறுநெறி, புராணம், பக்தி என்னும் நாத்திரம் பாடியவர். இவர் குடும்பமே தமிழ் புலமை வாய்ந்ததாக சொல்லுது. இவருடைய தமையனே வரதுங்க பாண்டியன்.
பிரம்மோத்திர காண்டம் அப்படிங்கிற காண்டத்தை பாடியிருக்கிறார். 5 எழுத்து, திருநீரு, சிவராத்திரி, சோமவாரம், மகேஸ்வர பூஜை போன்றவற்றை 22 தலைப்புகள் 1300 விருத்தங்கள்ல விளக்குவது. இவ்விருவருடைய இன்தமிழ் பணி எண்ணி பாண்டியரில் இருவர் அப்படிங்கிற வழக்கு எழுந்ததாம். வரதுங்கர் மனைவியே நாய் விரைந்தோடு இளைந்தார் போன்றதுன்னு நைடதத்தை பத்தி நவீன்றவர் அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். பாடும் அன்னி பாடும் திறமும் பெற்றவர், கொற்கையிலிருந்து அரசாண்ட அதிவீரர், தென்காசி திருக்கோவிலை கட்டியிருக்கிறார். ரொம்ப முக்கியம். திருக்குறுகை பெருமாள் கவிராயர், ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் பாட்டு மிக்க பக்தியுடைமையனால மாறன் அலங்காரம். திருக்குறுகை பெருமான் கவிராயர் பாடினது மாறன் அலங்காரம், மாறன் அகப்பொருள் இலக்கணங்கள், நம்பெருமான் மும்மணி கோவை, குறுகாமான்மியம், இந்த மாதிரி இலக்கணங்களை எழுதியிருக்கிறார். இதே நூற்றாண்டுல ஹரிதாசர் இருசமய விளக்கமும், மறைஞான சம்பந்தர் சிவதர்மோத்திரமும், செவ்வை சூடுவார் பாகவத புராணமும், வீரகவி ஹரிச்சந்திர புராணமும் இயற்றிருக்கிறார். அந்த கேள்வி அத்தனை முக்கியம். சிவாகிர யோகி களம், அதுக்கப்புறம் ஞான பிரகாசரும், சிவஞான சித்தி சுபக்கத்திற்கும், திருவொற்றியூர் ஞான பிரகாசர் பரபக்கத்திற்கும் உரை வகுத்திருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 45 புலவர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நூற்றாண்டுல காணப்படுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் அதிவீர ராம பாண்டியர். நிரம்ப அழகிய தேசியரை பத்தி தெரியும். யார் இவரு? திருப்பரங்கிரி புராணமும் சேது புராணம், இதுல எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சேது புராணம் பாடியிருக்கணும். அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சிவஞான சித்தியாருக்கும் சுபக்கத்திற்கும் திருவருட்பயனுக்கும் உரை கண்டவர். சிவஞான சித்தியார் யார் எழுதியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அது சுபக்கம் பரபக்கம் 2 பேரும் உரைகளை கொண்டது. அதுல சுபக்கத்திற்கு உரை எழுதியிருக்கிறவர் நிரம்பிய அழகிய தேசிகர். சோ இவருடைய மாணவர் தான் யாரு? அதிவீர ராம பாண்டியர். இவர் பெரிய ஆளு. இவர் யாருடையது? அண்ணன். இவருக்கு அண்ணன் யாரு? வரதுங்க பாண்டியர். இவங்க 2 பேரும் பாண்டியரில் இருவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பு முகந்தவர்கள். பூர்வகாண்டம், உத்தரகாண்டம், இதை தாண்டி வெற்றி வேர்க்கை, நைடதம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. வெற்றி வேர்க்கையின் வேறு பெயர் யாது? நருந்தொகை. நருந்தொகை அல்லது வெற்றி வேர்க்கை. அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு நருந்தொகை வேறு வெற்றி வேர்க்கை வேறு அப்படிங்கிற டவுட் இருக்கும். ரெண்டுமே ஒரே நூல் தான். அதனால இதை ஃபுல்லா பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திருக்கோம். என்ன இருக்காங்க, யார் யார் இருக்கு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு, இதுக்கப்புறம் குமரகுருபரர், சிவபிரகாசர், அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கி கிறிஸ்துவமும் தமிழுக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டா போயிடலாம். இதை மட்டும் நல்லா படிச்சுட்டு வாங்க. இதை கொஞ்சம் படிச்சாலுமே நல்லா தரவா தெளிவா